पुनर्वसौ जातम् केरले चोळपट्टणे कौत्सुपांसम् धराधीशम् कुलशेखरमाश्रये पुष्यते यस्य नगरे रङ्गयात्रा दिने दिने तमहं शिरसा वन्दे राजानं कुलशेखरम् இன்னமுதமூட்டுகே நிங்கே வா பைங்கிளியே தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமான் பொன்னம் சிலசேர் நுதலியர் வேல் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்னே கூறு ஆரங்கடப்பர நண்பர் கொள்ளார் என்று அவர்களுக்கே வாரங்கொடு குடப்பாம்பில் கையிட்டவன் மாத்தலர வீரங்கெடுத்த செங்கோல் ஒல்லிகாவலன் வில்லவர்கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே குலசேகராழ்வார் திருவடிகளே சரணம். திவ்ய பிரபந்த தாரா என்கிற ஒரு ஆச்சரியமான உபன்யாச தொடரை நமக்கு ஏற்படுத்தி தந்தருடைய ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதி எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி திருவடி தாமரைகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான கைங்கரியத்தை என்றையோ காலத்திலே ஒரு மூலதனமாக வைத்து அந்த மூலதனத்தின் மூலமாக நடக்கும்படியான எம்போ பார்த்தசாரதி ஐயங்கார் சாரிட்டிஸ் என்கிற அந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகர்களுக்கும் இந்த சிவைஷ்ணவ உலகம் மிகவும் கடமைப்பட்டுள்ளது என்று தெரிவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆச்சரியமான இந்த திவ்ய பிரபந்த தாராவிலே இன்றைய தினம் அடியேனுக்கு சுவாமியினுடைய நியமனமாக பெருமாள் திருமொழியினுடைய 10வது தசகத்தினுடைய சாரங்களை விண்ணப்பிக்க வேண்டும் என்று நியமித்துள்ளார். அந்நியமனமடியாக ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன்பே சமர்ப்பித்து அடியேனும் சத்தை பெற முயல்கின்றேன். மற்றைய திவ்ய பிரபந்தங்கள் எதற்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இப்பெருமாள் திருமொழிக்கே உண்டு. காரணம் எனில் இந்த திவ்ய பிரபந்தத்தை சேவித்த எம்பெருமானாருக்கு இந்த திவ்ய பிரபந்தத்திற்கு தனியன் எழுந்தருள பண்ண வேணும் என்று ஒரு ஆசை கிளர்ந்து அதனாலே 2 தனியனை முன்னாடி விண்ணப்பித்த இன்னமுத மூட்டிகே என்கிற தனியனையும் ஆரங்கட பரநண்பர் கொள்ளார் என்கிற தனியனையும் இதற்கு சுவாமி சமர்ப்பித்துள்ளார். என்ன காரணம் என்பதை தெலுங்கு தேசத்திலே இந்த குரு பரம்பர வைபவங்களை தெரிவித்திருக்கும்படியான ஒரு ஆச்சரியமான கவி வாசுதாசர் ஒரு தெனாலிக்கு பக்கத்துல அங்கல குதூர் என்கிற ஒரு இடத்திலே அவதாரம் பண்ணி நல்ல பெரிய யோகி அவதாரம் பண்ணி அந்த ஒரு பெரியோர்களுடைய சம்பந்தத்தினாலும் பெரியோர்களிடத்திலே கேட்ட வைபவத்தினாலும் ஸ்ரீபாகவதம், ராமாயணம், ஸ்ரீராமாயணம், அதே கிரமத்திலே மகாபாரதம் என்று பல பல வாசுதாச ராமாயணம், வாசுதாச பாகவதம், வாசுதாச பாரதம் என்று சொல்லும்படியான பெயரோடு கூடியிருக்கும்படியான விதத்திலே
பல பல கிரந்தங்களை அருளி செய்திருந்தாலும் இவைகளெல்லாம் அவருக்கு திருப்தி ஏற்படாமல், எப்படி மகாபாரதத்தை விண்ணப்பித்தாலும் வியாசாச்சாரியருக்கு திருப்தி ஏற்படாமல் ஸ்ரீபாகவதத்தை விண்ணப்பித்து அவர் திருப்தி பெற்றா போலே இவரும் பல பல கிரந்தங்களை பண்ணினாலும் திருப்தி ஏற்படலையா. கடைசியில என்ன பண்ணார்? குரு பரம்பரா வைபவத்தை எல்லாவற்றையும் எழுதினார். அதற்கு பிறகு அவருக்கு மிகவும் சந்தோஷம் ஏற்பட்டதுன்னு அவருடைய ஜீவித சரித்திரமானது தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வாசுதாசனுடைய குரு பரம்பரையிலே பிரபாவத்திலே காஞ்சிபுரத்திலே எம்பெருமானார் எழுந்தருளி உள்ளாராம். இது நடந்ததா நடக்கலையான்றது இல்ல, நடந்திருக்கலாம், நடக்காமலும் போயிருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு ரசோக்தியாக இவர் தெரிவிக்கிறார். காஞ்சிபுரத்துல எழுந்தருளி இருக்கும்படியான சமயத்திலே ராத்திரி சயனிச்சுருக்கார். ரங்கநாதன் கனவுல வந்து, அப்பா உன்னை பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கேன், எப்ப வரப்போறாய் எப்ப வரப்போறாய்னுட்டு நித்தியம் சொப்பனத்துல வரத்துக்கு ஆரம்பிச்சுட்டாராம். சொப்பனத்துல வரப்படியான சந்தர்ப்பத்திலே பார்த்த உடனே இந்த பெருமாள் திருமொழியிலே ஆழ்வார் நித்திய ரங்கயாத்திரா தினே தினே ரங்கயாத்திரா தினே தினே கிளம்ப வேண்டியது. ஒரு கோஷ்டி சீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த அடியவர்கள் கோஷ்டி வறந்த உடனே எந்த திவதேசம்னு கேட்டு அவர்களை ஆராதித்து அவர்களை 10 நாள் இருக்க சொல்லி அவர்களுக்கு எல்லா விதமான பரிச்சரியங்களும் பண்ணி கைங்கரியத்தை பண்ணுவது, பாகவத கைங்கரியத்தை பண்ணுவது. அதனால ஸ்ரீரங்க யாத்திரை தடைப்பட்டுடும். இப்படிக்க எப்போ எப்போ எப்போன்னு ஆகப்பட்ட மாதிரியே அந்த எம்பெருமானும் நம்மை உன்னை பார்க்கணும்னு அவர் ஆசைப்படுறார், அவரை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இது என்றைக்கு 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 என்ன அந்த ஆழ்வார் பாரித்த பாரிப்பே எம்பெருமானாருக்கு ஏற்பட, அதனாலே இந்த திவ்ய கிரந்தத்துக்கு சுவாமி தனியன் அருளி செய்தார் என்று அந்த வாசுதாசர் ஒரு ரசோக்தியாக தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான இந்த பெருமாள் திருமொழி, பெருமாள்னா சக்கரவர்த்தி திருமகன், அந்த சக்கரவர்த்தி திருமகனிடத்திலேயே அபரிமிதமான பக்தியுடையவராக திகழ்ந்தவர் தான் நம்முடைய குலசேகரர். அதனாலதான் இவருக்கு குலசேகர ஆழ்வாரை விட குலசேகர பெருமாள் என்ன ஒரு திவ்ய நாமமும் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட திவ்ய நாமத்தோடு கூடியிருக்கும்படியான குலசேகர ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழியிலே எம்பெருமான் இவருக்கு மயர்வர மதிநலம் அருளினான். அதனாலே பக்தி ரூபாபன்ன ஞானமானது ஏற்பட்டது. அதன் பரிபாகத்தினாலே உடனே எம்பெருமானம் காண வேணும்னு ஆசை பிறந்தது. உடனே போகணும்னா பரமபதத்துல போக முடியுமா? அந்த பரமபதத்துக்கு போய் ஏறும் வரைக்கும் ஆறியிருக்க முடியாமல் அங்குள்ள பரத்வத்திற்கு உறுப்பான குணங்களோடு சௌலபியம் சௌசீல்யம் முதலான குணங்கள் எல்லாம் நிறைந்திருக்கும்படியான திருவரங்கம் பெரிய போலுடைய எம்பெருமான் நம்பெருமாளை செவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அணியரங்கத்தில் இருக்கக்கூடிய அவனை கண்டு கழிப்பது என்னாலோ என்று ஆசையை வெளியிடுகிறார் முதல் திருவாய்மொழியிலே. எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டவர்களுக்கு ஒரு 6 விதமான நிலைகள் ஏற்படுறது. ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், ரட்சிப்பதிலே ஒரு நம்பிக்கை, அவனையே ரட்சகனாக மதிக்குவது, அவனிடத்திலே நம்முடைய ஆத்மாவை சமர்ப்பிப்பது, தன்னிடத்திலே எந்த விதமான கைமுதலும் இல்லாமையை அவனுக்கு விண்ணப்பிப்பது. இப்படிப்பட்ட அந்த பகவத் ஆனுகூல்ய சங்கல்பம் ஏற்பட்டிருக்கும்படியான விஷயத்தை இருளிரியா என்கிற முதல் திருவாய்மொழியினாலே வெளிப்படுத்தினார்.
இப்படி எம்பெருமானிடத்தில் ஈடுபாடு அவனளவும் நிற்காமல் அவனுடைய அடியார்களிடத்திலேயும் ஏற்பட வேண்டும் என்று அந்த அடியார்கள் திறத்திலே ஏற்படக்கூடிய ஒரு ஆச்சரியமான வைபவத்தை பாகவத சேஷத்துவ அனுபவத்தை இரண்டாவது திருவாய்மொழியிலே ஆச்சரியமாக காட்டுகிறார். தேட்டரும் திரள் தேனினை என்கிற தசகத்தினாலே. இந்த காரணத்தை கொண்டுதான் ஸ்ரீவச்சனபூஷண திவ்யசாஸ்திரத்திலே இந்த பாகவத சேஷத்துவம் எந்தெந்த இடங்களிலே பேசப்படுகின்றது என்பதை தெரிவிக்கும்படியான சூத்திரத்திலே இவ்வர்த்தம் பயிலும் சுடருளி நெடுமார்க்கடிமை கண்சோர வெங்குருதி நன்னாத வாழவுணர் தேட்டரும் திரள் மேம்பொருளுக்கு மேலிற்பாட்டிற்களிலே காணலாம் என்று தெரிவித்தார். ஆக பாகவத சேஷத்துவ வைபவத்தை இவ்வாழ்வாரும் இரண்டாவது திருவாய்மொழியான தேட்டரும் திரள் என்கிற தசகத்தின் மூலமாக அனுபவிக்கின்றார். அப்படி அந்த அனுபவிக்கும்படியான பாக்கியம் ஏற்பட்ட உடனே அதற்கு பிறகு பிராதிகூல்ய வர்ஜனம், லோகத்திலே இருக்கக்கூடிய வள்ளம் தேகமே ஆத்மான்னு இருக்கக்கூடியவர்கள், விஷயங்களிலே மண்டி திரிகின்றவர்கள், அப்படி அந்த தேகாத்மாபிமானிகளோடும் விஷயங்களிலே மண்டி திரிகிறவர்களோடும் எனக்கு எந்த விதமான உறவும் இல்லை என்பதை பிராதிகூல்ய வர்ஜனத்தை மூன்றாவது தசகமாகிற வெயில் வாழ்க்கையை என்கிற தசகத்தின் மூலமாக தெரிவிக்கின்றார். அப்படி தெரிவித்த ஆழ்வாருக்கு திருவேங்கடமுடையான் சேவை சாதிக்க அந்த திருவேங்கடமுடையானுடைய திவ்யாஸ்தானமாகிற திருமலையிலே ஏதாவது ஒரு சம்பந்தம் ஏற்பட வேண்டும் என்பதை அந்த நான்காவது தசகமாகிற ஊனேறு செல்வத்து என்கிற தசகத்தின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். ராஜாவான குலசேகர பெருமான் திரியக்கு தாவர ஜங்கமங்களை ஆசைப்பட்டார் என்பது ஸ்ரீவச்சனபூஷண திவ்ய ஸ்ரீசூக்தி. ஆகையினாலே எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனுமாவேனே என்று ஏதோ ஒரு சம்பந்தத்தோடு கூடியிருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தினார். நான்காவது தசகத்திலே இவ்வளவு ஆசை பிறந்த பின்பும் அந்த ஆசை ஆகிஞ்சன்யம் அனந்த கதித்துவம் எல்லாம் தனக்கு ஏற்பட்டிருக்கும்படியான விஷயத்தை அந்த ஐந்தாவது தசகமாகிற திருவித்துவக்கோட்டு அம்மான் விஷயத்திலே நீ என்ன கட்டம் கொடுத்தாலும் கொடு, ஆனால் ஒரு குழந்தையானது எவ்வளவு தள்ளினாலும் எப்படி தாயிடத்திலே வருமோ அப்படி தாயாக இருக்கக்கூடிய உன்னை நான் விடமாட்டேன் என்று அவனிடத்திலே உண்டான ஒரு வைபவத்தை எல்லாம் பேசி ஒரு விதமாக களிப்புற்றார். இப்படி அனுபவித்தும் எம்பெருமானை அடையப்பெறாத காரணத்தினாலே துன்பத்தினுடைய எல்லையை அடைந்தார் ஆழ்வார். பிராட்டிமார் நிலையை பெற்று கூடுவது பிரிவது கூடுவது இப்படி இருக்கக்கூடிய விதத்திலே நம்மாழ்வார் எப்படி தம்முடைய திருவாய்மொழியிலே மின்னிடமடவார் என்கிற தசகத்திலே அனுபவித்தாரோ அதேபோல் ஆழ்வாரை பின்பற்றி திருமங்கையாழ்வார் காதில் கடிப்பு என்கிற அந்த தசகத்திலே எப்படி அனுபவித்தாரோ அதுபோலவே இவரும் ஏர்மலர் பூங்குழலாயர் மாதர் என்கிற ஆறாவது தசகத்தினாலே கூடுவது பிரிவது முதலான கிரமத்திலே இருக்கிறார். பகவத் விஷயத்தை அனாதிகாலமாக இழந்திருக்கிறோமே என்கிற அந்த வருத்தமானது தலையெடுத்து பிள்ளை பிராயத்திலே அனுபவங்களை எல்லாம் இழந்த தேவகி கம்சவதத்துக்கு பிறகு கண்ணனை கண்டவுடன் தான் இழந்ததையெல்லாம் சொல்லி புலம்பிய பாசுரத்தாலே அனாதிகாலமாக இழந்ததனால் ஏற்பட்ட வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார்
ஏழாவது தசகமான ஆலநீள் கரும்பன்றவன் தாளோ என்கிற தசகத்தினாலே தேவகி பாவனையில் இப்படி பாசுரங்களை பாடின பின்பு ஸ்ரீ கௌசல்யா தேவியைப் போலே பாவனையை அடைந்து திருக்கண்ணபுரத்திலே இருக்கும் சௌரிராஜ பெருமாளுக்கு அவனை ராமனாக நினைத்து தாலாட்டு பாடுகிறார் மண்ணு புகழ் என்கிற எட்டாவது தசகத்தினாலே. அப்படி கௌசல்யா பாவனையில் இப்படி அனுபவித்த பின்பும் தசரதனுடைய பாவனையை அடைந்த ஆழ்வார் குலசேகர பெருமாள் என்ன பண்றார்? இளமையில் அனுபவித்த ராமனுடைய யௌவன பருவ வீர சரித்திரங்களை ஒன்றையும் நான் அனுபவிக்க முடியாமல் அவனை காட்டுக்கு அனுப்பும்படியாக ஆகிவிட்டது என்று தசரதனுடைய புலம்பலை அந்த 9வது தசகமாகிற வந்தாளின் எனவணங்கி என்கிற தசகத்தினாலே பேசி துக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட இந்த பாவங்களெல்லாம் ஏற்பட்ட பிறகு என்ன பண்ணுகிறார்? தசகரத சக்கரவர்த்தியை போலே எல்லாத்தையும் இருந்தாலும் இறுதியான இப்பதிகத்திலே கீழ்த்திருவாய்மொழிகளில் பிறந்த இழப்புகளால் உண்டான வருத்தமெல்லாம் தீரும்படி அந்த ராமபிரான் அச்சாரூபத்திலே என்றும் வாழும்படியான கிரமத்திலே திருச்சித்திரகூடமாகிற திவ்ய தேசத்தில் எழுந்தருளியிருக்க அவனை அந்த எம்பெருமான் ராமபிரானுடைய அவதாரம் தொடக்கமாக அவன் வைகுண்டம் சென்றது ஈராக எந்தெந்த அவதார செயல்கள் எல்லாம் ஸ்ரீ வால்மீகி பகவான் ராமனுடைய காலத்தில் ஸ்ரீராமாயணத்தில் பேசி அனுபவித்தது போலே தம்முடைய ஞான தெளிவாலே பேசி அனுபவிக்கின்றார் இந்த 10வது தசகத்தினாலே. ஆகையினாலே இந்த 10 பாசுரத்தை அடியவர்கள் தினந்தோறும் பாராயணம் செய்து வந்தால் ஸ்ரீராமாயண பாராயணம் பண்ணின பாக்கியம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆகையினாலே இதை எல்லோரும் தினந்தோறும் பாராயணம் செய்ய வேணும் என்பதுதான் பெரியோர்களுடைய கட்டளை. நித்தியம் 10 பாட்டு ஸ்ரீராமாயணத்தை பண்ணின பாக்கியம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆச்சரியமான இந்த தசகத்திலே முதல் பாட்டு இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் தங்களுடைய துன்பம் களையப் பெற்று தாங்கள் சுகமாக வாழும்படி எம்பெருமான் ராமபிரானாக வந்து அவதரித்த சொல்லுகிறது. இந்த பாசுரத்திலே அங்கனெடு மதில் புடசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய்த் தோன்றி விண்முழுது முயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடுங் கருமுகிலை ராமன் தன்னை தில்லநகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன எம்பெருமான் தன்னை எண்ணுகொலோ கண்குளிரக் காணும் நாளே. இந்த இடத்துல முதல்ல ஒரு முக்கியமான திருத்தம் எல்லோரும் குறிக்கொள்ள வேணும். என்னன்னா, விண்முழுதும் எல்லாரும் லோகத்துல அத்தனை பேரும் விண்முழுதும் உய்ய கொண்ட வீரன் தன்னைன்னு அத்தனை பேரும் சேவிக்கிறான். புஸ்தகத்தை பார்த்து சேவிக்கிறவாளும் சரி, புஸ்தகத்தை இல்லாம சேவிக்கிறவாளும் சரி, எல்லாரும் உய்ய கொண்ட வீரன் சேவிக்கிறான். அது தப்பு, தவறு. இந்த சுவாமி திருச்சிருக்கார். உயக்கொண்டா என்னன்னா, இந்த உய்யக்கொண்டான ஒரு எழுத்து மிதுகி போய் அதிகமாகி போய் அந்த செய்யுளுக்குண்டான விகாரம், அந்த தமிழ் இலக்கணத்துக்குண்டான அது மாறுபாடாகி அந்த செய்யுள் கெட்டு விடுகிறது. ஆக உயக்கொண்ட 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 அப்படின்னு தான் இருக்கணும். உய்யான்னு அந்த நடுவுல
யா போட்டு மேல புள்ளி வச்சா அப்ப அந்த அத கிளம்பி போடும், செய்யுள் விகாரத்துக்கு கெட்டு போயிடும். ஆகையினாலே உயர்கொண்ட வீரன் என்ன, அத முக்கியமா எல்லாரும் குறித்து கொள்ள வேணும். புஸ்தகங்கள்ல தப்பாவே போட்டிருக்கா, பல புஸ்தகங்கள்ல தப்பா போட்டிருக்கா. அந்த நடுவுல இருக்க ஈய அடிச்சுடுங்க, அது அடிச்சுடுங்க. உயர்கொண்ட வீரன் தன்னை என்று இருக்கணும். இனிமே எல்லோரும் அந்த மாதிரி சேவிக்கும்படியான பாக்கியத்தை பெற வேணும். ஆக அத்தனை தேவர்களும் வந்து பா, எங்களுக்காகத்தான் உன்னுடைய அவதாரமே. எம்பெருமான் எதற்காக அவதாரின் பண்ணினான்றதுக்கு ஸ்ரீராமாயணத்திலேயே சகிதேவை ருதிர்நஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிகி அர்த்திதே மானுஷே லோகே யஜ்ஞே விஷ்ணு சனாதனா என்ன, ராவணவதத்துக்காகத்தான் எம்பெருமான் வந்து அவதரித்தான் என்று தெரிவிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான எம்பெருமான் ராமபிரானாக அவதரித்ததை சொல்லும்படியான முதற் பாசுரம் அங்கனெடு மதில் புடசூழ் அயோத்தி. போங்கியங்கள் என்று சொல்லும்படியான இனிமையான பொருள்கள், அவற்றை அனுபவிக்கும்படியான போகோபகரணங்கள், அவற்றை அனுபவிக்க வேண்டிய இடங்களான போகஸ்தானங்கள், இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கும்படியாக ஒரு இடம்னா அது என்னன்னா அது அயோத்தி. போக்கிய போகோபகரண போகஸ்தானங்கள் எல்லாம் கலந்திருக்கும்படியான ஒரு இடம்னா அதுதான் அயோத்தி. அந்த அயோத்தி எப்படி இருக்கு? நெடுமதில் சூழ் அயோத்தி என்னும். நெடுமதில் சூழ் அயோத்தி, நெடுமதில், நீண்ட மதில்களை உடைய அயோத்தி. பாருங்க, திருநந்தாண்டகத்தை கல்லு எர்ந்த நெடுமதில் சூழ் கட்சிமேய களிரென்னும் அப்படின்னு சொல்றார். கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ். ஆக அஸ்திகிரி மகாத்மியத்திலே ரொம்ப அருமையாக இந்த தேவப்பெருமானுடைய பிராகார வைபவங்களை தெரிவிக்கும்படியான ஸ்லோகத்திலே அயோத்திக்கு சமானமான பிராகாரங்களை உடைய திவ்ய தேசம் திருவத்திகிரின்னு தெரிவிக்கிறார். அயோத்திக்கு அப்பா ஆறுங்க, அயோத்தியானது பெரிய மதில்களோடு கூடியிருப்பது என்பது அந்த அஸ்திகிரி மகாத்மியத்திலேயும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஆச்சரியமான நெடுமதில் சூழ் அயோத்தி என்ன, தேவானாம் பூஹு அயோத்தியா, நித்தியசூரிகளுடைய நாடு அயோத்தியை என்று பெயர் உடையது. அது மட்டுமா, தைத்திரிய ஆரண்யகத்துல இருக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்க இன்னொரு பிரமாணம், புரீம் ஹிரண்மயீம் பிரம்மா விவேச அபராஜிதாம். புரீம், அந்த இது எப்படி இருக்கு பாருங்க, ஹிரண்மயி ஒரே பொன்மயமானது, அபராஜிதை என்கிற பெயரோடு கூடியிருக்கும்படியானது. அங்கதான் பிரம்மா பிரவேசித்தான். அப்படிப்பட்ட பரமபதத்தை போலே எதிரிகள் எல்லாம் முற்றுகையிட முடியாத ஒரு ஆச்சரியமான ஊர் என்னும் அங்க போறா. அங்கழடு மதில் புடசூழ் அயோத்தி என்னும் பரமபதத்தை போலே அறிவுடைய சிலர் மட்டும் அறிந்து மற்றவர்கள் அறியாமல் இருக்கக்கூடிய ஊர் எது? பரமபதம். அறிவுடையவர்கள் தான். என்ன அறிவுடையவர்கள்? ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்றால்தான் நமக்கு பரமபதம் கிடைக்கும் என்பதை அறிந்தவர்கள். அவளுக்கு தான் அங்க உள்ளுக்குள்ள என்ட்ரி, உள்ள நுழைவதற்கு பாஸ் கிடைக்கும், விசா கிடைக்கும். ஆமா, விசா கிடைக்கும். அங்கப்பா அங்கப்பா அந்த விசாவை யாரும் கேன்சலும் பண்ண முடியாது. இப்பெல்லாம் நிறைய இடத்துல விசாலாம் கேன்சல் பண்றான்னு சொல்றாளே, அந்த கேன்சலே பண்ண முடியாது. எந்த விசா கிடைக்கிறதுக்கு? அத ஆச்சாரிய சம்பந்தம் தீயிற்பொலிகின்ற செஞ்சுடராடி திகழ்திரு சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒத்துண்டு நின்று என்கிற அந்த பஞ்சசம்ஸ்கார தீட்சையாகிற
இந்த விசா கிடைச்சுட்டோம்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த விசா கேன்சலே ஆகாது. நீ கொடி பிடிச்சாலும் கேன்சல் ஆகாது, நீ இன்னொரு விதமாக பண்ணாலும் கேன்சல் ஆகாது. என்ன கொடி பிடிக்கிறோம்? எம்பெருமானை எப்பொழுதும் கொண்டாடக்கூடிய கொடியை பிடித்து கொண்டிருக்கணும், பிடிச்சிட்டு இருக்கணும். ஆமா, எம்பெருமானுடைய அடியவர்களை கொண்டாடுற கொடியை பிடிச்சிட்டு இருக்கணும், சொல்லணும், வார்த்தைகளை சொல்லணும். அதை விட்டுட்டு எம்பெருமானை விட்டு அந்நிய தேவதா ஸ்பர்சம் ஏற்பட்டாலும் மற்றவைகளிலே முழுகினாலும் நமக்கு அந்த பாக்கியங்கள் எல்லாம் தடைப்படும். ஆகையினாலே அவைகள் இல்லாமல் அப்படி அந்த திவ்யமான ஒரு ஆச்சரியமான அறிவோடு கூடியவர்களுக்கு உண்டான ஊர் எது? பரமபதம். அப்படி இல்லாமல் லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லதான். அத்தனை பேரும் இவன் இவன் என்று வித்தியாசம் பாராமல் அத்தனை பேரும் அறிந்து புகழும்படியான ஒரு ஊர். அணிநகரத்து அலங்காரங்களால் குறைவில்லாத ஊர். உலகனைத்தும் விளக்கும் ஜோதி. இந்த லோகத்தை எல்லாவற்றையும் தன்னுடைய ஒளியினாலே ஒளிவிடச் செய்வதாய் அவதால ஒளிவிடச் செய்யறான். யாரவன்? நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹா, நாராயண பரோஜோதிகி ஆத்மா நாராயண பரஹா என்று சொல்லும்படியான கிரமத்திலே அந்த எம்பெருமானைப் போலே மேலான ஜோதிஸ்வரூபத்தோடு கூடியிருக்கும்படியானது அயோத்தி என்கிற ஊர். அங்கே வெங்கதிரோன் குலத்துக்கோரு விளக்காய் தோன்றி லோகத்திலே இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடியவன் சூரியன். அந்த சூரியனுடைய வம்சத்திலே இரவும் பகலும் மாறி மாறி வரும் அந்த சூரியனை போலே இல்லாமல் எப்பொழுதும் ஒரே விதமாக மாறுபாடில்லாமல் நிலையானவனாக இருக்கக்கூடிய ஒளிஸ்வரூபத்தோடு தேஜஸ்வரூபத்தோடு வந்து அவதரித்தான். என்ன பண்ணினான்? அவன் அவதரித்தது எதற்காக? விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை தன்னுடைய வீரத்தினாலே தேவர்கள், இந்திரன் முதலான தேவர்கள் அனைவருடைய கட்டத்தையும் போக்கி அவர்கள் அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தின தனிப்பட்ட வீரன். தனிப்பட்ட வீரன் செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை. அந்த தேவர்கள் மட்டுமல்லாமல் லோகத்திலே இருக்கக்கூடிய ஜனங்கள் அத்தனை பேரையும் காப்பதற்காக எம்பெருமான் என்ன பண்ணா? ஆச்சரியமான அந்த கார்மேகம் போன்ற திருமேனியையும் இவனே சர்வேஸ்வரன் என்று காட்டக்கூடிய தாமரை கண்ணனையும் இருக்கக்கூடிய பெருமையுடையவன். ராமன்னா என்ன? ரமயதி இதி ராமஹா. தன்னுடைய வழிவழகாலும் தன்னுடைய கண்ணழகாலும் லோகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் ஈர்க்கும்படியான குணத்தாலும் இருக்கக்கூடிய அந்த அத்தனை பேருக்கும் மேலானவன். இதுல பாருங்க, எம்பெருமானுக்கு யாராவது ஒத்தன் எதிரின்னு நினைக்க முடியுமா? யாரும் கிடையாது. மொத்த பேரும் அவனுக்கு வேண்டியவாள் தான். அப்படிப்பட்ட வீரன் தன்னை குணத்தழகு, குணத்தோடு கூடிய அழகுடைய அவனுடைய குணங்களை எல்லாம் சொல்லுகிறது. அந்த குணங்களுக்குள்ளே எதுடான்னா உயர்த்தின்னா வேற ஒண்ணுமில்லை. சத்தியேன லோகான் ஜயதி. யார் பெரிய உடையாருக்கு மோட்சத்தை கொடுத்தார்? எப்படியா கொடுக்க முடியும்? இவனோ மனுஷாவதாரம். அப்படி மனுஷாவதாராக பிறவன் எப்படியா கொடுக்க முடியும் அப்படின்னு சந்தேகம் வந்துடும். நடுவில் திருவீதி பட்டரை இந்த ராஜா சோழராஜா கேட்க அப்படியே தென்னாடுறாரு. புரியல, அவருக்கு புரியல. அந்த சமயத்துல நம்பிள்ள சிஷ்யர் ஒருத்தர் வந்தாராங்க. சுவாமி, இந்த ஸ்லோகத்துக்கு எப்படி நம்பிள்ள நிர்வகிப்பண்ண? ஒண்ணுமில்ல. சத்தியேன லோகான் ஜயதி தீனான் தானேன ராகவஹ குருன்
சுஸ்ரூஷயா வீரஹா தனுஷாயிதி சாத்திரவான் என்கிற கிரமத்திலே சத்தியத்தினாலே எல்லா லோகத்தையும் ஜெயித்தான். அப்படிதான் இந்த சத்தியலோகத்தை சத்தியத்தினாலே பெரிய உடையாரையும் மேல் லோகத்துக்கு அனுப்பி வைத்தான். அப்படிப்பட்ட அவனுடைய குணங்களை சொல்லும்படியான ஒரு ஆச்சரியமான பெருமையுடையவன். அவன் எங்க இருக்கான்? தில்ல நகர் திருச்சித்திர கூடந்தன்னுள். ஸ்ரீராமாவதார காலத்திலே அவனை அனுபவிக்க முடியலையே என்கிற குறை தீர பிற்பட்ட நம் காலத்தில் நம்மை போல இருக்கக்கூடிய அவதாரத்துக்கு பிற்பட்டவர்களான நம் போன்றவர்களும் அனுபவிக்கக்கூடிய கிரமத்திலே திருச்சித்திரகூடத்தில் எழுந்தருளி இருக்கும்படியான எம்பெருமானே, எங்கள் தனி முதல்வன், எங்களுக்கு தனியான முதல்வன். இது எங்களுக்கு தனி, எங்கள் முதல்வன் சொல்லலாம். எங்களுக்கு தனி முதல். தனினா என்ன? என்ன காரணம்னா, ஸ்ரீராமாயணத்திலே ஒரு ஸ்லோகம் சொல்றான். எவன் ராமனை பார்க்கவில்லையோ, ராமனுடைய கடாட்சம் எவன் மேலு படவில்லையோ, அவனை லோகமெல்லாம் தூஷிக்கிறது. ஸ்லோகம் என்ன? எச்ச ராமம் ந பஷ்யேதி எஞ்ச ராமம் ந பஷ்யதி நிந்திதா சவசேன் லோகே. எல்லாரும் என்ன? எவன் ஒருத்தன் ராமனையே பார்க்கல, அயோத்தியில தான் இருக்கான், ராமனையே பார்க்கல, தண்டம். ராமன் யாரா பார்க்கலையோ அவன் அத்தனை பேரும் பார்ப்பான். ஆனா பார்க்க முடியாதபடி இவன் எங்கேயா கூந்து இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ண முடியும்? ஆகையினாலே அப்படி இல்லாமல் எங்களுக்கு தனியானவன், எங்களை எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவன், அப்படிப்பட்ட எங்களை அனுபவிப்ப செய்வதற்கு காரணமாக இருந்தவன் எம்பெருமான் தன்னை, அப்படிப்பட்ட எங்களுக்கு தலைவனான அவனை என்று கொலோ கண்குளிர காணும் என்று, அவனை என்று காணப் போகிறோம்? கொலோம்னா சந்தேகம். எப்பொழுதையா, எப்பொழுதையா, உன்னை எப்பொழுது காணப்போகிறோம்? இங்கதான் என்னைக்குன்னு ஒரு ஆள் சொல்லுட சொல்லுடைய ஆழ்வார். இன்னைக்கு 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 என்ன நம்மாழ்வார் சொல்றார்? என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுங்கொலோ, உன்னை நாம் என்று கூடுவோம், என்று கூடுவோம். என்ன நம்மள என்ன வியாக்கியானம் பண்ணினார்? பரதனுக்கு நாளிட்டது போலே அடியேனுக்கும் ஒரு நாளிட்டு தரக்கூடாதா என்பது ஆழ்வார் திருவுள்ளம். பரதனுக்கு நாளிட்டு கூட்டானோ இல்லையோ, 14 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஒரு கணக்காலம் பொறுக்க மாட்டேன் வந்துடுவேன்னு சொன்னானோ இல்லையோ, அந்த மாதிரி என்னைக்கு என்னைக்கு என்று கொலோ கண்குளிர காணும் நாளே, என்றைக்கு என்று கேட்கின்றார். ஆகையினாலே அதற்கு ஒரு அவதி இன்றுதான், இன்றுதான் என்று சொல்லிட்டான்னா நான் சந்தோஷப்படுவேன். எப்படி சந்தோஷம் தெரியுமோ? நீ என்னைக்கோ ஒரு நாள்னு குறிச்சா கூட, நீ என்னைக்கோ 10 நாள் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 10 நாள் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த பாக்கியம் 10 நாள் கழித்து உன்னை காணப்போகின்றோம் என்கிற ஒரு பாக்கியம், இன்றைக்கே பார்த்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு ஏற்பட்டுடும். அன்னைக்கு பார்க்க 10 நாள் கழிச்சுதான் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இப்பெல்லாம் இந்த காலத்துலலாம் நம்ம என்ன பண்றோம்? ஒரு இடத்துக்கு போகணும்னா 2 மாசத்துக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி அதற்கு உண்டான டிக்கெட் எல்லாம் ரிசர்வேஷன் பண்றோம். அப்படி பண்ணும்படியான சந்தர்ப்பத்திலே அந்த தேதிக்கு போறோம், அந்த தேதிக்கு போறோம், அந்த தேதிக்கு போறோம்னு நினைச்சு நினைச்சு சந்தோஷம். அந்த மாதிரி நீ என்னைக்கு என்னை காணும்படியா, உன்னை காணுவதற்கு எனக்கு என்னைக்கு டேட்டு குறிச்சு கொடுத்தாலும் இன்னைக்கே பார்த்த மாதிரி எனக்கு சந்தோஷம் வந்துடும்னு இந்த முதற் பாசுரத்தினாலே தெரிவித்திருக்கிறார். 2வது பாட்டு, வந்தெதிர்ந்த தாடகதன் உரத்தை கீறி வழிகுரு கொணிவலவன் கணையொன் நேவி மந்திரங்கொள் மரமுனிவன் வேள்வி காத்து வல்லரக்கருயிருண்ட மைந்தன் காண்மென் செந்தளிருவாய் மலர் நகதேர் எழுந்தன் சோலை இல்லநகர் திருச்சித்திர கூடம் தன்னுள்
அந்தணர்களோடு மூவாயிரவரேத்த அணிமணியாசனத்திருந்த அம்மான் தானே. எம்பெருமான் எதற்காக அவதரித்தான்? ராட்சதர்களை பூண்டோடு அழிக்கின்றேன், இது ஒண்ணு. இரண்டாவது, விஸ்வாமித்திரனுடைய யாகத்தை காத்து அந்த யாகத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய தாட்டகை, அவளுடைய பிள்ளைகளான சுபாகு, மாரீச்சன் இவர்களை அழித்தது எப்படி என்பதைத்தான் இந்த பாசுரத்திலே மிக அழகாக ஆழ்வார் தெரிவிக்கின்றார். வந்தெதிர்ந்த தாடகை, இது நடுவுல பாருங்க எத்தனை, இது நடுவுல விஸ்வாமித்திரர் வர்றார். விஸ்வாமித்திரர் வந்து, அப்பா உன் பிள்ளைய அனுப்பு என்று கேட்கிறார். அவர் முடியாதுன்றார். அந்த சமயத்துல அவர் அகம் வேத்தி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரம் என்கிற ஸ்லோகத்தினாலே அவனுக்குண்டான பெருமை எல்லாம் சொல்லி, உம்முடைய இந்த ராமனுடைய பெருமை உம்முடைய குலகுருவாகிற வசிஷ்டருக்கும் தெரியும் என்று சொல்ல, வசிஷ்டரும் சம்மதிக்க, கௌசல்யும் சம்மதிக்க எல்லாம் அனுப்பிக்கிறான். அந்த அனுப்பிக்கும்படியான சமயத்திலே அப்படி எதிர்க்க வரா யார்? தாடக வர்றா. தன்னிகர் ஒன்றில்லாத தாடகையை, தன்னிகர் ஒன்றில் இரண்டாவது ஆள், தன்னிகர் ஒன்றில்லாத தாடகை. இந்த தாடகையை நிகரில்லாதவள். அப்படிப்பட்ட பௌருஷத்தோடு அப்படி அந்த யஜ்யத்தை கெடுக்கிறதுல அவளை போல ஒத்தி கிடையாது. அதுதான் வேற மற்ற பெருமை இல்ல. அந்த யஜ்யங்களை கெடுக்க தடையில என்ன பண்ணுவா? யாகம் பண்ணிட்டே இருந்த திடீர்னு அந்த யாக குண்டத்துல ரத்தத்தை கொட்டினா அவ்வளவுதான், கெட்டு போச்சு, யாகம் நிறுத்திட்டு உபயோகமே. அப்படிப்பட்ட தன்னிகரொன்னில்லாத தாடகையை, அவள் எப்படிப்பட்டவள்? வஞ்சனை, கொடுமை, இதிலே அவள் ரொம்பவும் சிறந்தவள், பெரியவள். அப்படியே எதிர்த்து வந்து போரிட்டாள். தன் உரத்தை கீறி அப்படியே அவளுடைய நெஞ்சை மலை பிளக்கிறது மாதிரி பிளஞ்சுட்டான். வரு குருதி பொழிதரா, அப்படியே செம்மண் தரையிலே மழை பெஞ்சு அப்படியே எப்படி ஒழுகுமோ, ஒரு அருவி விழுந்தால் எப்படி ஒழுகுமோ அந்த மாதிரி ரத்தம் பெருகி ஓடுறதாம். வன் கணை ஒன்று ஏவி, ஒரு கணை, ஒரு திருச்சரத்தை எய்தினான். மந்திரங்கொள் மரமுனிவன் வேள்வி காத்து, மந்திரங்கொள், மந்திரங்களை எல்லாம் வசப்படுத்தியவர், வேதத்தை எல்லாவற்றையும் அறிந்தவர், அந்த விஸ்வாமித்திர யாகர் முனிவர் பண்ணும்படியான யாகத்தை எத்தனை தடவை யாகம் பண்றது? ஒவ்வொரு தடவும் பண்ண தேவை. இந்த தாடகை சுபாக்கு மாரீச்சன் வல்ல வந்து அந்த யாகத்துக்கு எடுத்துடுவான். அப்படி இருக்கும்படியான சமயத்திலே இந்த யாகம் பண்ணச்சே கோபம் வந்து அவளை சபிச்சான்னா யாகத்துக்கு பெருமை போயிடும். தான் சாஸ்திரம். யாகம் பண்ணிட்டே இருந்துச்சு, அவ வந்து கஷ்டப்படுத்துறா. உடனே என்ன பண்ணா? தாட்டகா பஸ்மி பவா, சுபாகு பஸ்மி பவா, மாரீச்சா பஸ்மி பவான்னு கோபத்தோட இவர் பஸ்மமாகணும் பஸ்மாகணும் சொன்னான்னா அதுக்கப்புறம் என்ன? யாகம் பண்ண முடியாது, யாகம் கெட்டு போயிடும். அதனால என்ன பண்றது? யாகம் பண்ணிட்டு இருந்துச்சு, யாகத்தை பார்க்கிறதா, இவா பண்ற தொந்தரவை இது பண்றதா, என்ன பண்றது? பொறுக்க முடியல. அப்படிப்பட்ட சமயத்திலே என்ன பண்றாரு? ஐயோ எப்படியாவது இது பண்ணுமே. வேள்வி காத்து வல்லரக்கர் உயிருண்ட மைந்தன் காண்மின், அந்த யாகத்துக்கு இடையூறாக இருந்த இந்த சுபாகு, மாரீச்சன் எல்லாரும் மொத்த பேரையும் பாருங்க. மாரீச்சனை பத்தி சொல்லச்சே, மாரீச்சன் அப்ப அழியலையே, அழியல. அவன் தான் சுபாகுவ அழிச்சுட்டான். மாரீச்சன் பண்ணா அப்படி தட்டி போய் அங்க இருக்கிற ஜலத்துல போய் விழுந்து தப்பின்னு போயிட்டான். அப்படியே அவன் உசுரோட இருந்தாலும் இந்த ரா என்கிற நாமத்தையே, அந்த திருநாமத்தின் முதல் வார்த்தை தொடங்கும்படியான வார்த்தையை கேட்டாலே அப்படியே படாத பாடுபடுவான்.
படா ரா ரா ராமா இல்ல ரா. அப்படி அவன் என்ன இருந்தும் இல்லாதவனைப் போலே இருக்கிறான். இந்த இடத்துல எங்க திருப்பதி சுவாமி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்லுவார். மந்திரங்கொள் மரமுனிவன் வேள்வி காத்து. மந்திரம் கொள் மறைமுனிவன், மந்திரம் கொள் மந்திரத்தை கொள்பவன். என்னன்னா வேற ஒண்ணு சுவாமியினுடைய எல்லாரும் மந்திரம்னா என்ன? காயத்ரி மந்திரத்தை நமக்கு உபதேசித்தவர், காயத்ரி மந்திரத்தை கொண்டவன். அந்த மந்திரம்னா காயத்ரி மந்திரம் ரொம்ப உயர்த்தியான மந்திரம். அத பாருங்க, அதை கொண்டவன்னா அதனாலே பல பெருமையை பெற்றவன், அத பெருமையை பெற்றவன். ஆக காயத்ரி மந்திரத்தை நாம் எல்லோரும் பிரதிதினம் 3 காலத்திலும் உச்சாரணம் பண்ணி கொண்டு வந்தால் நமக்கு பெருமை ஏற்படும். கல்விகளிலே சிறந்து விளங்குவதற்கு காயத்ரி மந்திரம் முக்கியம். ஆகையினாலே எல்லோரும் பண்ண வேண்டும் என்பதை மந்திரம் கொண்டார், அதனாலே பெருமை பெற்றார். நாம் எங்க திருப்பதி சுவாமி அடிக்கடி சொல்லுவார். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த மந்திரங்குள் மரமுனிவன் வேள்வி காத்து, அப்படி விஸ்வாமித்திரர் உடைய வேள்வியை காத்து செங்கலில் வாய் மலர் நகசேர் செழுந்தன் சோலை தில்ல நகர் திருச்சித்திர கூடந்தன்னுள். அங்க எப்படி சித்திரக்கூடம் எப்படி இருப்பா? திருச்சித்திரக்கூடம் எப்படி? சிவந்த தளிர்கள், அதன் நடுவிலே மலர்ந்துள்ள பூக்கள், அந்த பூக்கள் எல்லாம் அழகாக இருக்க காணும்படியானவர்கள், பார்க்கும்படியானவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் கலப்பை எல்லாம் போக்கக்கூடிய ஆச்சரியமான சோலையாலே கூடியிருக்கக்கூடிய இந்த திவ்ய தேசத்திலே அந்தணர்களோடு 3000 ஏத்த. இங்க பாருங்க, ஒரு 3000 பேர், தில்லை 3000, தில்லை 3000 என்ன? அந்த காலத்திலேயே இவர்கள் கைக்கரியவர்களாக இருந்திருக்கிறார்கள். பிற்காலத்துல திரிபுகட்ட சோழனாலே அவர்கள் எல்லாம் சைவர்களாக மாற்ற பெற்றார்கள். அப்புறம் மாற்ற பெற்றார்கள். பாருங்க, உள்ள இன்னைக்கு பாருங்க எப்படி பாருங்க, எம்பெருமான ஆச்சரியமா காலை நீட்டின்னு படுத்துட்டு இருக்கான் மேல உயரமான இடத்துல. கீழே பாருங்க டவுன்ல தான் அவன் நாட்டியம் ஆடிட்டு இருக்கான். ஆகையினால அப்படி எம்பெருமானை, அப்பா உனக்கு நான் கீழ்த்தாழ்ந்தவன், உன்னுடைய பேரன், உன்னுடைய பிள்ளை பிரம்மா, பிரம்மாவுடைய பிள்ளை நான், பாரு பேரனுடைய நாட்டியத்தை பாரு அப்படின்னு அது உட்காண்ட பாப்பான். அப்படியே படுத்துட்டே பார்த்துட்டு இருக்கான். கோவிந்தராஜனாக படுத்துட்டே பார்த்துட்டு இருக்கான். அணிமணி ஆசனத்திருந்தவன் அம்மான் தானே. அணிமணி ஆசனத்து எல்லோரும் ஒன்று கூடி பல்லாண்டு பாடும்படியான ஆசனத்தை போக்கூடிய சிறிய சிங்காசனத்திலே இருந்து எப்படியோ அந்த மாதிரிலே சிம்மாசனத்திலே இருந்து தன் மேன்மை தோற்ற வீற்றிருந்தவன் அந்த சர்வேஸ்வரனை தவிர மற்றொரு நாள் முடியுமா? அப்படிப்பட்ட பெருமையுடையவன் என்று 2வது பாசுரத்தினாலே பூர்த்தி பண்ணுகிறார். செவ்வரி நடுநடுங்கண் சீதைக்காகி தினவிடையோன் சிலையிருத்து மழுவாளேந்தி வெவ்வரி நற்சில வாங்கி வெண்ணி கொன்னு வேல் வேந்தர் பகடிந்த வீரன் தன்னை செவ்வறிஞ்சு நொழுங்குருக உயர்ந்த பாங்கர் தில்லநகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எவ்வரி வெஞ்சிரத்தடக்கை ராமன் தன்னை இறைஞ்சுவாரியே இறைஞ்சினேனே. சேர்ந்து வாழ்வதற்கு தடையாக இருந்த பரசுராமனை வென்று அந்த தடையை போக்கிற விற்த்தாந்தத்தை சொல்றார். முதல்ல பாருங்க, செவ்வரி நற்கருநெடுங்கண் சீதைக்காகி, செவ்வரி நற்கருநெடுங்கண், நல்ல செவ்வரிகள் படர்ந்த நல்ல கருத்த நெடுந்த கூந்தலை உடைய, நெடுந்த கண்களை உடைய சீதைக்காகி, சீதை பெரியா பிராட்டியை விவாகம் பண்ணிக் கொள்வதற்காக. பாருங்க எப்படிப்பட்டவன் எம்பெருமான்னா. துல்லிய சீல வயோவிருத்தாம்
துல்யாபஜன துல்ய அபிஜன லட்சணாம் ராகவோர்கதி வைதேகியும் தச்சேய மதிதேக்ஷணாம். துல்லிய சீலம், வயசு, நல்ல குணங்கள், வயசு, நடவடிக்கைகள், ஆபிஜாத்தியம், லட்சணங்கள் எல்லாம் துல்லியம். எல்லாம் ராகவனுக்கும் எம்பெருமானுக்கும் எல்லாம். அப்படிப்பட்ட அந்த கருத்த கண்ணுடையவள் பாருங்க, அவளும் அடையத் தகுந்தவள். ஆழ்வார் சொல்றார், மைய கண்ணால் மலர் மேல் உறவாள் உரை மாறுபினன். அப்படிப்பட்ட சீதையனுடைய கருத்த கண்ணடைகளே ஈடுபட்டு கோபத்தோடு உடைய ஒரு காளையை வாகனமாக உடைய ருத்ரன், அந்த ருத்ரனுடைய வில்லு சிவதனுசு அத்தை யாராலையும் அசைக்க முடியல. எத்தனை பேர் வந்தா, பல பேர் அந்த தூரத்துல இருந்தே ஓடி போயிட்டான். சில பேர் வந்தா இப்படி பார்த்தா ஓடி போயிட்டான். ராவணன் முதற்கொண்டு எல்லாரும் எம்பெருமான் தான் அப்படிப்பட்ட அந்த இதை அப்படி எடுத்தான், விளையாட்டா எடுத்தான். கம்பநாட்டர் சொல்றாரு இல்லையோ, எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர். அவ்வளவுதான். எடுத்தது எடுத்தான், உடனே இற்றது, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட ராமபிரான் பிராட்டியை திருமணம் செய்து கொண்டு அயோத்திக்கு திரும்பி வரான். வந்த வழியில, வர்ற வழியில என்ன பண்றான், பரசுராமன் எதிர்க்க வரான். பெரிய சிவதனுசு, அது உளுத்து போனது. என்கிட்ட ஒரு விட்டு தனுசு இருக்கு, இத நானே இருக்கு, இதை இது பண்ணு. ஆமா சரி, இதுக்கு என்னன்னா என்னுடைய தபம் பலி மக்களாம் உனக்கு கொடுத்துடுறேன், நான் பண்ணின தபத்தினுடைய பெருமையெல்லாம் உனக்கு கொடுத்துடுறேன். சரிலாம். உடனே பார்த்தா எடுத்துட்டான், ஆயிடுத்து. அப்படி அந்த கத்திரியர்கள் அத்தனை பேரையும் 21 கால அரசுகளை கட்ட வெண்ணினின் மழுவா வியஞ்ஞால உன் படைத்தாய். 21 தலைமுறையில இருக்கிற கத்திரியால அத்தனை பேரையும் தொலைச்சுடுறேன் என்ன. அப்படிப்பட்ட அவனை வேறு நிறுத்த கொடுமையுடையதாய் அந்த சார்கம் என்கிற வில்ல வாங்கி அவனை வெற்றி கொண்டு, அதனாலே ஆச்சரியமாக வைஷ்ணவாம்சத்தை தரித்து கொண்டு நிற்கக்கூடிய ஆச்சரியமான வீரத்தன்மை உடையவர்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம், எங்க சுவாமி அவருடைய காலக்ஷேபங்கள்னு சொல்லுவோம். அந்த காலத்துல காஞ்சிபுரத்துக்கும் திருப்பதிக்கு போறதுக்கு பஸ் எல்லாம் கிடையாது, ட்ரெயின்ல தான் போனோம். இந்த காலத்து அது இப்பவும் மாறி போயிடுது. முன்னெல்லாம் பஸ் வந்தது இருந்தான்னா உடனே காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரம் 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 ஒரு இந்த புரோக்கர் வந்து சொல்லுவான். இப்ப கூட வேலூர் அந்த பிராந்தியங்கள்ல இப்ப கூட இருக்கு. அத ஸ்ரீபெரும்புதூர் வார்த்தை, ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீபெரும்புதூர், பெருமந்தூர் பெருமந்தூர் பெருமந்தூர், ஸ்ரீபெரும்புதூர்னு சொல்ல மாட்டான். பெருமந்தூர் பெருமந்தூர் பெருமந்தூர், பூந்தமல்லி பூந்து பூமல்லி பூமல்லி பூந்து பூமல்லி பூமல்லி, அது பூந்தமல்லின்றத அந்த மாதிரி சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு தம்பதிகள் கல்யாணம் பண்ணிட்டு வராலாம் எங்க திருப்பதியில இருந்து. அப்ப ஸ்டேஷன்ல எல்லாம் கூட இந்த மாதிரி சொல்லுவாளாம். இந்த மாதிரி அவன் வந்து தம்பதிகள் அங்க கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்துருக்கான். இவன் அரக்கோணம்னு ஸ்டேஷன் வந்துடுச்சு. அரக்கணம் 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 அரக்கணம். எங்க சுவாமி சொல்ற கதை இது. அரக்கணம் 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 அப்படின்னு சொன்னாலாம். உடனே அங்கேருந்து ஒருத்தர் வந்தாரா, சுவாமி அப்பா இப்பதான் கல்யாணம் ஆகி வந்துருக்கா, இப்பவே அரக்கணும் அரக்கணும் என்னையா இது, போயா தள்ளி போயா என்று. அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வராரு. உடனே இவரை அழிக்கிறதுக்கு வரத்துக்கு தயாரான ஒண்ணு என்ன, அந்த இடத்துலதான் பாலானாம் மம புத்திரானாம் அபயந்தாத்து மருகசீனுட்டு அப்படியே மூர்த்தியாக கிடக்க யார், தசரதன். அதுதான் யாரிடத்துல சரணாகதி பண்ணணும், யாரிடத்துல சரணாகதி பண்ணக்கூடாது என்பதை விளக்கும்படியான இடம்தான் என்பது நம்முடைய ஆச்சாரியாருடைய திருவுள்ளம். ஆமா, அதுக்கு முக்கியமானது சக்தியும் பூர்த்தியும். சக்தி இருக்கணும், பூர்த்தி இருக்கணும். பூர்த்தின்னு கொடுக்கக்கூடிய எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணம் தான் அவனிடத்துல சரணாகதி பண்ணணும். ஆகையினால இவனிடத்துல சரணாகதி பண்றதுக்கு தகுதி இல்லாதவன் இல்லை, ஆனா மனசு இல்லாதவன். அவனிடத்துல போய் பண்ணி பிரயோஜனம் என்ன. அப்படி அவனை அழித்து அவனுடைய தவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவனை வேற தெய்த்த வீரனாக இருக்கிறான்.
தில்லநகர் திருச்சி அப்படிப்பட்ட எதிரிகள் அத்தனை பேரும் பயப்படக்கூடிய மதிலோடு கூடியவன், கோட்டையை காக்கும் ஆற்றலை உடைய ஆச்சரியமான திவ்ய தேசத்திலே வாழ்ந்திருக்கிற எவ்வர் என் இலத்தடக்கை ராமன் தன்னை, சிலைத்தடக்கை ராமன் தன்னை சததோ ராமம் திட்டந்தம் அபராஜிதம் ஆலிகந்தம் இவாகாசம் அவஷ்டப்ய மகத்தனு. அவஷ்டப்ய மகத்த அந்த அவஷ்டப்ய மகத்தனு அப்படியே வேற யாராலையும் அந்த வில்ல பிடிக்க முடியாது. அவஷ்டப்ய திட்டந்தம் ததனுர்ஜிதம் ராமம் ராமானுஜம் செய்வா அப்படி அந்த மாதிரி வண்ண எஞ்சிலையே துளையாய் இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் அப்படி சொல்றாளோ. அப்படிப்பட்ட யாராலையும் அடக்க முடியாத அந்த ஆச்சரியமான சாந்தம் என்கிற அந்த தனுஷை பற்றி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய இறைஞ்சுவார், அவருடைய திருவடியை இறைஞ்சுவார். இணையடியே இறைஞ்சினேனே. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு தோற்றிருக்கும்படியான அவனுடைய திருவடிகளிலே நான் இணைஞ்சினேன். எப்படி? பரதன் குணங்களுக்கு தோற்று சத்ருக்கள் நிலை போன்றது என்னுடைய நிலை என்றார். பரதனுடைய குணங்களுக்கு தோற்று சத்ருக்கள் என்ன இருந்தான்? எப்படி இருந்தான்? அவனுக்கு ஒருடைய உடைவாள், ஒரு படுக்கை, அந்த மாதிரி இருந்தான். அந்த மாதிரி இருந்தான். அப்படி இருக்கக்கூடிய கிரமத்திலே இவனும் இருந்தான். அப்படி ஆச்சரியமான இந்த வார்த்தையை சொல்லி மூணாவது பாசுரத்தை முடித்தார். தொத்தலர் பூஞ்சுதி குடல் கைகேசி சொல்லால் தொன்ன கரம் துறந்து துரைக்கங்கதன்னை பத்தியுடை குவங்கடக்க வனம் போய்வுக்கு பரதனுக்கு பாதுகமும் அரசமீந்து சித்திரகூடத்திருந்தான் தன்னை இன்னு தில்லநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எத்தனையும் கண்குளிர காணப்பெற்ற இருநிலத்தார் இமயவர் நேருவாறு தாமே. இந்த கைகேசியுடைய வார்த்தையை கேட்டு அயோத்தியை விட்டு காடு சென்று அந்த காலம் ஆனவுடனே இவர் இப்படி கிளம்பினார். அந்த இடத்துல தசரதன் பரவ வச்சுட்டான், போய் சேர்ந்துட்டான். அவன் தான் பரவபதம் போலிய ஆணுசம்சத்தாலே அவரை சுவக்கஸ்தராக்கினான். ஆணுசம்சத்தாலே, ஐயோ நமக்கு தகப்பனார், இந்த நம்ம தகப்பனாருக்கே இந்த கத்தின்னு எல்லாரும் நம்ம பின்பற்றாம போயிட்டா, அதனால ஒரு ஆணுசம்சம், ஒரு கிருப்பைய பண்ணி அவனுக்கு சொர்க்கம்னு கொடுத்தாரு. இல்லட்டா அவனுக்கு என்ன கொடுக்கணும்? நரகத்துல தான் தள்ளணும். அப்படிப்பட்ட அந்த தசரதனும் மரித்து போக பரதன் திரும்பி வர இருக்கிற நிலைமையை பார்த்து திரும்பி போறான். அப்போ பரதனுக்கு கொடுத்த அந்த வைபவத்தை பேசக்கூடிய பாசுரம் இந்த நாலாவது பாசுரம். தொத்தலர் பூஞ்சுரி குடல் கைகேசி. அப்படியே கொத்து கொத்தா மலர்கள் பூத்திருக்கிற மலர்களை அப்படியே பூக்களை உடைத்தாய். எப்படி இருக்கு? துரி கூடல், அப்படியே சுருண்டு இருக்கும்படியான அழகான கூந்தலை உடைய கைகேயானவள். என்ன இதனால என்னன்னா இந்த வார்த்தையினாலே அலங்காரத்தாலும் அழகாலும் தசரதனை அப்படியே ஈடுபடுத்தி தன்னிடத்திலே மயக்க பண்ணி தன்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்படும்படியான விதத்திலே வைத்துக் கொண்டிருந்தவள் தான் கைகேசி என்பது தெரியும். இந்த கைகேசி எப்படிப்பட்டவள்னா ரொம்ப அழகு. தாம் தாம் தன்னுடைய உடம்பு அழகு மட்டும் இல்ல, தாம் பண்ணிக்கிறது அழகு. சில பேர் உடம்பு அழகா இருக்காது, ஆமா, அது ஒரு 10,000 20,000 30,000 செலவழிச்சு அழகுலாம் பண்ணிப்பான். அது எவ்வளவு கொஞ்ச நாளி அப்புறம் அது வெளிப்பட்டுடும். அந்த மாதிரி இல்லாத இவளே இயற்கையாக அழகு, கூந்தல் அழகு, அப்படி அழகானவள் அழக பண்ணிட்டு இருக்கா. அதனால என்னன்னா மொத்தத்தையும் அந்த தசரதனை தன் கைப்பாவையாக கைச்சரக்காக வைத்துக் கொள்ளக்கூடிய பெருமையுடையவள்.
அப்படி மயக்க வல்லவளாக இருந்தாள். கைகேசி சொல்லால் கைகேசி என்ன பண்ணா? அவளுக்கு முதல்ல அந்த எண்ணமே ஏற்படல. அந்த ஏற்படும்படியாக ஒரு காரியத்தை உண்டாக்கினாள் கூனி. கூனிதான் உண்டாக்கினான். உண்டாக்கினான். முதல்ல என்ன சொல்றா? ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம். உடனே என்ன பண்றா? தன்னிடத்துல இருக்க அருமையான முத்து மாலை எடுத்து அவ கழுத்துல போடுறான். அது கூனிக்கு போட்டா அவள் தூக்கி விசிறி கண்டாச்சுறான். அண்ணா உள்ளுக்குள்ளமோ தான் குழவி தண்ணீர் அமாக்குமா போலே. குழவி கொட்டி 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 தண்ணீரமாக்கும். இந்த காலத்துல பாருங்க, நிறைய சமயத்துல நம்முடைய செய்தித்தாள்கள் நியூஸ் பேப்பர்லாம் வருது. துர்போதனையினாலே அந்த பிள்ளைகளுக்கு துர்போதனையை பண்ணி நம்ம நாட்டை எப்படி எப்படிலாம் அழிக்கலாம், என்னென்ன விதமாக கஷ்டத்தை கொடுக்கலாம், என்ன அவர்களுக்கு மூளைச்சலவை செய்கின்றார்கள் தான் போடுறோம். அந்த மாதிரிதான் இந்த கைகேயியை அந்த கூனி நல்லா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை ஏற்றினா. உடனே என்ன பண்ணா? தன்னுடைய கணவன் கேட்டான், எனக்கு முன்ன சம்பராசுர யுத்தத்தின் போது 2 வரம் கொடுத்தாய், அந்த 2 வரத்தை இப்ப கேட்க போறேன், அதை கொடுக்கணும். சரி, அவள் என்ன சொல்றாளோ கட்டுப்பட்டவன் தானே, சரி என்ன கேளுன்னா, ஒரு வரத்தினாலே என்னுடைய பிள்ளை பரதன் பட்டத்தை ஆள வேணும், நாட்டை ஆள வேணும். 2வது வரத்தினாலே ராமபிரான் 14 வருஷம் கானகத்துக்கு போகணும். ஐயோ, நான் எல்லாம் பண்ணியாச்சு, லோகத்தார் அத்தனை பேரும் ஒத்துண்டுட்டா, வசிட்ட நாள் பார்த்துட்டார், நாளைக்கார்த்தால பட்டாபிஷேகம், அதற்குண்டான ஹோமங்கள்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லாம் லட்சாபந்தனம் முடிஞ்சு போயிடுச்சு, சரணாகதி தீட்செல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, சகபத்யா விசாலாட்சியா நாராயண உபாகமதி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த சமயத்துல இப்படி சொல்றியே, ஐயோ இப்படி கெடுக்கிறியே அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சா சொல்லவே முடியல. அந்த கேட்ட உடனே அப்படியே மூர்ச்சித்து விழுந்துட்டான். மூர்ச்சித்து விழுந்துட்டான். சரி, அவன் விழுந்தா விழுந்து கிடக்குறான், நம்ம காரியம்தான் முக்கியம், காரியம்தான் முக்கியம். நேர உடனே சுமந்திரன் அனுப்பிச்சு வர சொல்லு, ராமரான வர சொல்லு. படுத்துட்டு இருக்கான். என்ன என்ன அப்பா என்ன ரொம்ப டயர்டா இருந்தது, அதனால படுத்துட்டார். அவருக்கு ஒரு அபிப்பிராயம்னு என்ன சொல்ல சொன்னார். அவருடைய அபிப்பிராயம் என்னன்னா, நீ பட்டாபிஷேகத்தை பரதன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டார், 14 வருஷம் காட்டுக்கு போன்னு சொல்லிட்டார். உடனே கிளம்பு கிளம்பு, ஒத்துக்கிறியா ஒத்துக்க மாட்டியா? என்ன சொல்லணும்? எனக்கு லட்சாவதன் ஆயிடுச்சு, சரணாகதி தீட்சை பண்ணியாச்சு, ஹோமங்கள்லாம் பண்ணியாச்சு, பட்டாபிஷேகம் பண்ணிடுங்கோ, அப்புறம் நான் போறேன்னு சொல்லலாம். இந்த வார்த்தையும் சொல்லல. அப்படியா குறையா? அதுக்கு என்ன பதில் சொல்றாரு பாருங்க கமநாட்டாழ்வார். மன்னவன் பணி அன்றாகில் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. மன்னவன் பணி அன்றாகில், அவா இது என்னுடைய நியமனம். கைகேயி சொல்றா, என்னுடைய சிறிய தாயாராகிற என்னுடைய நியமனம், நான் ஆர்டர் போடுறேன், உத்தரவிடுறேன், கிளம்போ கிளம்போ. பணி அன்றாகில் நும் பணி மறுப்ப, உன்னுடைய படியா இருந்தா கூட நான் இதுக்கு மன்னவன் பணின்னு சொல்லவே வேண்டாம், என்னத்தான் நான் இஷ்டப்பட்டு சொல்றேன் என்று சொல்லிட்டு கிளம்பக்கூடிய ஆச்சரியமான அவன் அப்படி கிளம்பிட்டான். கிளம்பிட்டான், கிளம்பியாச்சு. அப்படி உடனே உடனே கிளம்பி துறை கங்க தன்னை, கங்க கரைக்கு போயிட்டான். அங்க இவனை பார்த்த உடனே பத்யாம் அபிபவாச்சைவ ஸ்நேக சந்தர்சனேன ஜா என்று 10 அடி நடந்து வந்து அவனை எம்பெருமான அழைச்சிட்டு போய் புகன் கடக்க வனம் போய் அந்த புகன் இந்த பரிசல்ல உட்கார வச்சு, படகுல உட்கார வச்சு 3 பேரும் இக்கரையில இருந்து அக்கறைக்கு அழைச்சிட்டு போவான். அக்கறைக்கு அழைச்சிட்டு போய் சேர்த்துட்டான். புகன் கடக்க வனம் போய் புக்கு, அங்க உள்ளுக்குள்ள போயாச்சு. கிளம்பி போயாச்சு. கிளம்பி போயிட்டான். அங்கேருந்து போயிட்டே இருக்கான்.
அப்படியே கிளம்பி வருவா பரத்வாஜ ஆசிரமம். அந்த ஒவ்வொரு ரிஷிகளுடைய ஆசிரமங்களுக்கெல்லாம் போய் 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 பார்த்துட்டு அவளுடைய மங்களாசாதனங்கள் எல்லாம் பெற்றுட்டு போறான். ஒரு இடத்துல போய் நின்றான். அங்கதான் தண்டகாரண்யத்துல அந்த இடத்துல நிக்கிறான். இந்த இங்க இந்த 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 நடுவுல இங்க வந்துட்டான். பரதன் வந்தான். இருக்கிற நிலைமையை பார்த்தான். அப்பாவை அம்மாவை பார்த்தான். இந்த வெள்ளப்படவை இந்த வேஷம் வாங்கணுன்றதுக்காக, இந்த விதவா கோலத்துக்காக தான் இந்த வார்த்தையை கேட்டையா என்று அவனை அவளை பல பல வார்த்தைகளால் நிந்தித்து விட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு உடனே என்ன பண்றான், தெரியவா எல்லாரையும் சேர்த்துன்னு மொத்த பேரையும், நான் மொத்த அழுதான்னா திரும்பி வரமாட்டான், எல்லாரும் சேர்ந்து அழலாம்னுட்டு மொத்த பேரையும் படங்கள் மொத்தத்தையும் அழைச்சிட்டு போறான். பார்த்த உடனே குகனுக்கு சந்தேகம் வருது என்னன்னா. அப்புறம் அவனுடைய உண்மையான நிலைமையை தெரிஞ்சுட்டு அங்க இருந்து போறான். எம்பெருமான் அங்க புகலாம் வருது, வல்கலெல்லாம் உளர்த்திருக்கு. இதுதான் எம்பெருமான் இருக்கும். அங்க போனா நான் திரும்பி வரமாட்டேன், நான் இங்கேயே படுத்துன்னு பிராண விடுறேன்னா. அப்ப என்ன பண்றான், பரதனுக்கு பாதுகமும் அரசு மீந்து பாதுகையை கொடுத்துட்டான். பாரு, நான் வர்ற வரைக்கும் இந்த பாதுகையை வச்சுன்னு நீ ராஜ்யத்தை அரசாட்சி பண்ணு, 14 வருஷம் முடிஞ்சிட்டுன்னா உடனே திரும்பி வரும். இந்த பாதுகமும், இந்த தமிழ்ல பாதுகையும் இல்ல, பாதுகமும். இதுதான் இந்த தமிழ் லெக்சிகன்னு ஒண்ணு தொகுத்திருக்கா. அதுல முக்கியம் திவ்ய பிரபந்தத்துல தவிர மற்ற எந்த இடத்துலயும் இல்லாத பதங்கள்னு தெரிந்து சொல்றான். அதுல இது ஒண்ணு. பாதுகமும் அரசும், அந்த பாதுகையோடு கூடிய அரசும் மீந்து சித்திரகூட திருந்தான் தன்னை இன்னும் தில்லநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள். அப்படிப்பட்டவன் சித்திரகூடத்திலே எத்தனையும் கண்குளிர காண பெற்ற, இவனை காணப்பெறாமல் காண வேண்டும் என்று கண்குளிரும்படியான அந்த ராமாயண கதையை போலே நேராக கண்டு அனுபவிக்கும்படியான இருநிலத்தார்க்கு, இப்படிப்பட்ட இருநிலத்தார்க்கு எம்பெருமானுடைய உகந்தருளில திவ்ய தேசங்களிலே இருப்பவர்களுக்கு இமயவர் நேரவ்வாறு அந்த தத்விஷ்டோ பரமம் பதம் சதாபத்தியந்தி சூரியகா என்கிற எப்பொழுதும் எம்பெருமானை பார்த்து கொண்டிருக்கும்படியான நித்தியசூரிகளும் சமானமாக மாட்டார்கள். நித்தியசூரிகளும் சமானமாக மாட்டார்கள், ஒப்பாக மாட்டார். இவாளுக்கு உண்டான பெருமை நித்தியசூரிகளுக்கு தான் பெருமை. நான் நித்தியசூரிகளை விட இந்த திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிக்க பெறுபவர்கள் அதை விட பெருமையான. என்னென்ன காரணம்னா, இப்படிப்பட்ட சம்சாரத்தில் இருந்து வைத்தும் எம்பெருமானை விடாமல் அவனை சேவிக்கணும், அவனுக்கு கைக்கரியம் பண்ணணும் என்கிற பாக்கியத்தை உடையவர்கள் இவர்கள் பெரியவர்கள்னு சொல்லிட்டார். அதுக்கு அடுத்தது, வலிவனக்கு வரவன் அணுந்தோல் விராதை கொண்டு வண்டமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி தலையணக்கி மூக்கரக்கி மூக்க நோக்கி கரனோடு தூடனந்தன் உயிர வாங்கி இளவனைக்க மால்மறி அமைதான் தன்னை தில்ல நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் தலவணக்கி கைகூப்பி ஏத்த வல்லார் சிறிதலால் தவமுடக்கி தரணிதானே. இந்த பாகத்துல விராதவதம், உற்படகாபங்கம், கரதூஷணவதம். முதல்ல பாருங்க, வலிவனக்கு வரதடுந்தோள் விராதை கொண்டு. எப்படிப்பட்ட வலிவனக்கு, வலிவனக்கு அப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த வலிமையோடு கூடியிருக்கும் மலை போல உறுதியான தோள்படையுள்ள விராதனை கொண்டு வன் தமிழ் மாமுனி கொடுத்த வரியில் தமிழ்முனிய முனிவராகிய அகத்தியர் கொடுத்த அழகிய வில்லை அடைந்து தலவணக்கி நோக்கரக்கி மூக்கை நீக்கி. யார் அடுத்தது? சூர்படக வந்தா பெருமாளை பார்த்தா உடனே ஆசைப்பட்டா, தனக்கு எவ்வளமான ரூபம் எடுத்துண்டா. பார்க்கிறாள், வந்து பெருமாளை என்ன கல்யாணம் பண்ணி போறோம். ஐயோ, இந்த அவதாரத்துல என்னால முடியாது, நான் ஒரு பத்தினி தான், பக்கத்திலேயே இருக்கா, அவளை விட முடியாது என்று தம்பி என்ன அனுப்பிச்சா. தம்பி என்ன போய் பார்த்தா, அவன் சொன்னா, ஐயோ நான் கைக்கறி தூங்குதுல வந்திருக்கேன், 14 வருஷம் தூக்கத்தையே தொடச்சிருக்கேன், தூக்க தேவியே நித்ரா தேவியே வராத, 14 வருஷம் கழிச்சு வான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன், எனக்கு கைக்கறி தான் முக்கியம், எங்க அண்ணா எத்தனை வேணுமானா வச்சுக்கிறதுக்கு சாமர்த்தியோட அங்க போகணும், அங்க அங்கே அதுதான்
காளிதாசர் ரொம்ப நல்லா இருக்கும் விதத்திலே உபய குலபாகன்னு இந்த பெருகும்படியான இது கரையோடு பெருகும்படியான ஆற்றுகள் அந்த அலகெல்லாம் இங்கேருந்து அங்க அங்கேருந்து அந்த மாதிரி இவனை திருப்பி திருப்பி அனுப்பிச்சாங்க. கடைசியில என்ன பண்ணா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த சீத்தை தானேன்ட்டு அவளை அழிக்கிறதுக்கு வந்தான். உடனே பார்த்தான், டேய் நான் ஏற்கனவே தாடகவதம் பண்ணியாச்சு, உனக்கு இப்ப சான்ஸ் கிடைக்கிற ராமரஸ்ய தட்சிணோபாகுன்னு நீதான் எனக்கு முக்கியமானவன். அதனால அவ்வளவுதான். அவன் என்ன பண்ணா, ஊரார்ந்த வாளால் கொடி மூக்கும் காதி ரெண்டும் ஈரா விடுத்தவட்கு மூத்தோனை வெண்ணரகம் சேராவகையே சில குனித்தான். மூக்கையும் காதையும் அறுத்துட்டான். அவ்வளவுதான், அது ரத்தவர். அப்படியே ஓடினான். நேரம் போய் கரதூஷணன் அண்ணன் தான் அவன் நிக்கிறான். எல்லாரும் போய் பாக்குற, நிக்கிற ஒண்ணு யார் பண்ண. உடனே கரனோடு தூடனந்தன் உயிரை வாங்கி, அவ்வளவுதான். உடனே என்ன பண்ணான் அவன், உடனே நேர போறான். அந்த கரதூஷணம் ஏகச்சராமோ தர்மாத்மா, மொத்தம்தான். எப்படி எப்படிவா பண்ணான், கதம் 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 எப்படி அத்தனை தேவத்தைகளும் பெரியோர்களும் எல்லாரும் வயிற்றுல நெருப்பு கட்டின்னு இருக்கான். அந்த சமயத்துல பெருமாள் லக்ஷ்மணனை கூப்பிட்டு, இளைய பெருமாள், அப்பா லக்ஷ்மணா கொண்டு போய் மன்னியாரை அந்த முகையில வச்சு காப்பாத்திட்டு நான் வந்து புடிச்சிட்டு வரேன். அவ்வளவுதான். ஏகச்சராமம் தர்மா ஒருவர் இவர் ஓர் மூவர் இருந்து உருகந்து உள்ளும் தோறும் திருத்திப்பன். ஒரு ராமனுக்கு ஒரு ராமன் ராட்சதன் 14,000 பேருக்கு 16,000 ராட்சதன் ராமனா வந்து தொலைச்சாச்சு. கரனோடு தூட நந்தன் சிலமணி மான்மரியை தான் ஆயிடுச்சு. இது முடிஞ்ச உடனே இங்கே அங்க போல 14,000 பேர் முடிஞ்ச உடனே நேர லங்கைக்கு போனான். அண்ணா அவனை போய் பார்த்து இந்த மாதிரி அவனை என்ன பண்ணா, நேர ஏய் மறிச்சா போ போ போ. உடனே மாயமானாக வந்தான். இதை பார்த்த உடனே மாயமானது தெரியுது யாருக்கு, ராம்பிரானுக்கு தெரியும். இளையபெருமானும் சொல்றார், அது ஆசைப்பட்டாய் இல்லாட்ட என்ன பண்ண முடியும். அவதாரத்துக்கு உண்டான காரியத்தை பண்ணணும் இல்லையோ, எம்பெருமானுடைய திருவுள்ளப்படி பண்ணா. அதனாலதான் நம்முடைய சிவைட்டுவ சம்பிரதாயத்திலே எம்பெருமான் உயர்ந்தவன், விராட்டியிடத்திலிருந்து நம் வரைக்கும் எல்லோரும் ஜீவாத்ம கோட்டி அடியவர்கள். அந்த எம்பெருமானுடைய எண்ணம் என்னவோ அதன்படி நடக்கக்கூடிய நிலைமைதான் விராட்டி முதல் கொண்டு நம் வரைக்கும் என்பதை காட்டக்கூடிய ஆச்சரியமான கட்டம் தான் இது. ஆகையினாலே விராட்டி எம்பெருமானுடைய அவதாரத்துக்கு தகுந்த காரியம் பண்ணணும்னா அந்த மாயமான ஆசைப்பட்டால். உடனே இவன் பின்னாடி போனான். தெத்தின்னு போய் விருட்சே விருட்சே பச்சாமி என்று கடைசியில ராவணா ராமா லக்ஷ்மணா லக்ஷ்மணா ஆசீதா லக்ஷ்மணான்னு சொல்லிட்டு பிராணனை விட்டான். உடனே ஆயிடுத்து. அப்படி கிழவனுக்கு மால்மரியம் எய்தான் தன்னை தில்லநகர் திருச்சித்திர கூடம் தன்னுள். அந்த திருச்சித்திர கூடத்துல இருக்கிற அவனை தலைவணக்கி கைகூப்பி ஏத்தவன். தலைவணக்கி கை கூப்பி கொண்டு யார் யார் ஏத்துகிறாளோ திரிதலால் தவமடக்கி அப்படிப்பட்டவர்கள் சஞ்சரிக்கிற காரணத்தினாலே இந்த பூமியானது பெரிய பாக்கியத்தை உடையதையா, பெரிய பாக்கியத்தை உடையது. அடுத்த 6வது பாட்டிலே தனமருவி வைதேகி பிரியலுற்று தளர்வெய்தி சடாய்வ வைகுந்தேற்றி வரமரவு கவியல தன் காதல் கொண்டு வாலியை கொன் இளங்க நகரக்கர் கோமான் எனமடங்க மாருதியால் குடிவித்தானை தில்லநகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் இனிதமர்ந்த அம்மானை ராமன் தன்னை ஏத்துவாரி இணையடியே ஏத்தினேனே. சீதா பிராட்டியை பிரிந்தது, ஜட்டாயுக்கு மோட்சத்தை கொடுத்தது, சுக்ரீவனோடு நட்பு கொண்டது, வாலியை கொண்டது, ஹனுமன் லங்கையை அழித்தது, எல்லாத்தையும் மொத்தத்தையும் இந்த 5 வித்தாந்தத்தையும் சொல்றார். தனமருவி வைதேகி பிரியலுற்று தலைமைதி. உடனே அங்கேருந்து வந்தான். ஒரு வைஷ்ணவ சன்னியாசியை போல வந்தான். கீழே என்ன மான் விற்த்தாந்தம் முடிஞ்சது.
மாரீச்சனாக வந்தவன முடிச்சாச்சு. இங்க போனா அவளை என்ன பண்ணா, ஐயோ அண்ணாவுக்கு ஏதோ ஆபத்து, அதனாலதான் ஹா ஹான்னு கத்துறாரு. யாரு? ராமபிரானுடைய குரலை போலயே மாத்தி பேசிட்டான். யாரு? மாரீச்சன். என்ன பண்றது? எவ்வளவோ சொல்றா, இல்ல அண்ணாவுக்கு ஒண்ணும் ஆகாது, நீ கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க பதினியார். அவள் என்ன பண்ணா, அவனை பலவிதமான கடுமையான தூஷணங்களால பேசினான். பொறுக்க முடியாத கலைஞ் போயிட்டான். இந்த கோடை தாண்டாதவங்க ஒண்ணும், இந்த கோடுக்க, ஆமா இதான் லக்ஷ்மண ரேகான்னு பேரு. இந்த காலத்துல இந்த எறும்பு வராதுக்கு ஒரு 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 சாக் பீஸ் மாதிரி ஒண்ணு தயார் பண்ணிருக்கான். அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கான்? லக்ஷ்மண ரேகான்னு பேர் வச்சிருக்கான். ஆமா, அப்புறம் அது கோடு கீச்சுட்டா அது மேல வராது, அது வராது. ஆனா இவள் என்ன பண்ணா, வைஷ்ணவ சன்னியாசிய போல வந்தான். ஏமாத்தனத்துக்கு வைஷ்ணவ சன்னியாசியை போல வந்தான் ராவணன். பிக்ஷை போடுனா, ஐயோ உள்ள இருந்து தாண்டி போடும், தாண்டி போடுறவனே பிடிச்சு விட்டான், பிடிச்சு விட்டான். நடுவுல ஜட்டாயு மகாராஜர், பெரிய உடையார்னு பேரு. அவரோட முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடைசியில் என்ன பண்ணான், விடக்கூடாதுன்னு ரெண்டு ரெக்கையும் வெட்டிட்டு போயிட்டான். அப்படியே துச்சு துக்கப்பட்டு இருக்கச்சே அங்கேருந்து ராமபிரான் வரான். ஐயோ நம்ம தகப்பனாருக்கு ரொம்ப முக்கியமான சிறுங்கின நண்பராயிட்டு இவர் இப்படி இருக்காரே, குற்றையும் கொலையுருமாக இருக்கிறாரே, என்ன பண்றது? என்ன பண்ணா, சீதை ராவணன் அவ்வளவுதான் சொல்லிட்டான், பிராணம் போதும். சீதையே ராவணன் தூக்கிட்டு போயிட்டான்றது தெரிஞ்சு போதும். உடனே என்ன பண்ணார், தங்க தகப்பனாருக்கு பண்ண முடியாத அந்த சரம கைங்கரியங்களை எல்லாவற்றையும் அந்த பெரிய உடையார் பேரு பெறும்படியாக அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக பண்ண வேண்டிய கைங்கரியங்களை எல்லாவற்றையும் நல்ல ஆச்சரியமான அந்திம சம்ஸ்காரத்தை எல்லாம் தளர்வை இது சடாயுவை வைகுந்தத்தை வைகுந்தத்தை ஏற்றி கீழே வந்துட்டு சத்தியேன லோகான் ஜெயதி என்கிற சத்தியத்தினாலே லோகத்தை ஜெயித்து அவர் மேல அனுப்ப. அது ஆன உடனே தளர்வு வந்த வரமரசு கவி அரசன் காதல் கொண்டு அவன் என்ன பண்ணா, இந்த குரங்குகளுக்கு உண்டான புத்தியின்படி வாலியானவன் இவனுடைய பொண்டாட்டியை எடுத்து பிடிச்சுட்டு விட்டான். சரி என்ன பண்றது, இவனை அடிச்சு ஓட்டுட்டான். கீழே என்ன பண்றது, அந்த வாலிய அழிச்சா, வாலியை கொன்னு, வாலியை கொன்னுட்டான். எப்படி இல்லையா, எப்படி மறைஞ்சு வச்சுதான் சொன்னோம். இன்னைக்கு கூட வாலிய கொன்ன விஷயத்துல பல பல விதமான வார்த்தைகள்லாம் வருது. ஆனாலும் இல்ல, எல்லாம் இக்ஷ்வாகுணாம் இயம்பூமிகி சசைத வனகா பிரதாக என்று எல்லாம் இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தது. அவன் தப்பு போனான்னா நான் அடிக்கத்தான் என்பதனாலே அழித்தான். வாலியை கொண்டு இலங்க நகர அரக்கர் கோமான் அங்கேருந்து என்ன பண்ணான், அப்புறம் எம்பெருமான் அங்கேருந்து போய் அவனுக்கு தூது அனுப்பினான், ஹனுமனை தூது அனுப்பினான். அங்க போனா அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டான். என்ன பண்ண கொடுத்துனேன், ராமசாமி தூதனாடனான். அந்த ராமசாமியினுடைய தூதன் பெரிய தன்னுடைய வாளாலேயே பெரிய சிம்மாசனத்தை போட்டு மேல உட்கார்ந்து பார்த்தா, என்னடா இது நம்ம விட இந்த மாதிரி பேசுறதே இருக்கு. வால்ல நெருப்பு வையனா, ஒவ்வொரு பூரன் குளிச்சுட்டான். இட்டுவான்னா சுட்டுவான்னா பார்த்ததையும் கொளுத்தியாது. நிலமடங்க மாருதியால் சுடுவி சினம் மடங் அடங்க, சினம் எல்லாம் ராட்சசாதிபதியுடைய ராவனுடைய சீற்றம் தனியும்படியாக துடிவித்தானை தில்ல நகர் திருச்சித்திர கூடம் தான். அப்படி அனுபவிக்க, அந்த காலத்தில் அனுபவிக்க குரல் இல்லாம நித்தியவாசம் பண்ணும்படியான இந்த திருவங்கனை ஏற்றுவார் இணையடியே. அப்படி அவனுடைய வடிவடங்களும் சௌலபியத்திலும் ஈடுபட்டு ஏற்றுபவர்கள் திருவடிகளை அவர்களை இல்ல, அவர்களை ஏற்றுபவர்கள் திருவடிகள் யார் பற்றாலோ அவர்களை ஏற்றுகின்றேன் என்னே சொல்லிட்டு அடுத்தது குரகடலை அடலம் பால் மருக வெய்தி குலகட்டி மறுகரையை அதனால் ஏறி
எரிநடிவேர் அரக்கனோடு விளங்க வேந்தன் இன்னுயிர் கொண்டவன் தம்பி கரசுமேந்து திருமகளோடு இனிதமர்ந்த செல்வந்தன்னை இல்ல நகரு திருச்சித்திர கூடந்தன்னுள் அரசமந்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசாக வெண்ணேன் மத்தரசுதானே. ஆயிடுத்து. இங்கேருந்து எம்பெருமான் இங்கேருந்து அங்க போனா, அங்கேருந்து திரும்பி வந்தான். அவள் கொடுத்த கணையாழியை கொண்டு வந்து எம்பெருமான போட்டு காட்டினான். உடனே எல்லாரும் 4 கிளம்பி போனான். சேது பந்தனம். சேது பந்தனம் அதாவது இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போறதுக்கு நடுவுல பிரிட்ஜு கட்டுறது. சேத்துன்னா ஒரு அணை கட்டுறது. அந்த சேது பந்தனம் குறை கடலை அடலம்பால் மருகவை. அப்படிப்பட்ட அந்த அம்புகளை விட்டு கலங்கும்படி செய்து குறை கட்டி மறுகரையை அதனால் ஏறி. குறை கட்டி ராமசரத்துக்கு அஞ்சிய அந்த கடலரசன் முதல்ல என்ன பண்ணா, நேர உடனே இது பண்ணல, முதல்ல படுத்துட்டான். 3 நாள் படுத்துட்டான். தர்ப்ப சயனத்துல படுத்துட்டான். அப்படிப்பட்டவன் வந்தே தேரல, வந்து தேரல. வந்து பார்த்தாதானே, பார்க்கவே இல்லை. கோபம் வந்து எடுத்து ராமபிரானுக்கு, லக்ஷ்மணா வானத்தை கொண்டா, இந்த சமுத்திரராஜனை அப்படியே இந்த உப்பு கொட்டையை அப்படியே வத்த செய்துடுறேன். ஓடி வந்தான். ஐயோ, என் மேல பிரிட்ஜு கட்டிக்கோங்க, அணை கட்டிக்கோங்க, அணை கட்டிக்கோங்க. அப்படி அவன் இசைந்த உடனே என்ன பண்றா, எல்லாம் மொத்தம் இங்க இருக்கிற மலைகளை எடுத்து எடுத்து போனது. மலைகளை எடுத்து எடுத்து போனது. இந்த இடத்துலதான் துளசிதாசனுடைய ராமச்சரித்திர மானசுல ஒரு ஆச்சரியமா தெரிவிக்கிறார். எல்லாம் அப்படியே தூக்கிக்கா. எல்லாம் என்ன பண்றது, இந்த குமாரங்கள்லாம் தூக்கி தூக்கி கண போடுறது. அப்படியே அப்படியே மொந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்றது. இந்த நடுவுல எச போகிறதுக்கு சலவிலா வணிலம் போலேன். அணில் அங்கேருந்து ஜலத்துல புடுங்கிறது. அவளை மணலை எடுத்து போய் அது நடுவுல பூசற மாதிரி. இத பார்த்த உடனே என்னடா இது, இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு களை தூக்கி போட்டா முதக்கிறது, நாம கூட ஒரு களை தூக்கி போட்டு பார்க்கலாம்னு ராமர் ஒரு களை தூக்கி போட்டா அது போகும், உள்ளுக்குள்ள மூஞ்சி போயிடுதான். என்ன காரணம், ராமனிடத்திலே பக்தியோடு அந்த வானரங்கள் பண்ணின காலத்தால் அது முதந்தது. இவர் பரீட்சார்த்தமா பண்ணதுனால முதக்கல்லை குழியெடுத்து கதை சொல்றார். அப்படிப்பட்ட குறகட்டி மறுகரையை அதனால் ஏறி எரிநடிவேர் அரக்கரோடு இளங்க வேந்தன் இன்னுயிர் கொண்டு அவனை ஆச்சரியமான வதம் செய்து தம்பிக்கு அரசு மீந்து விபீஷணனுக்கு ராஜ்யத்தையும் கொடுக்கும் திருமகளோடு இனிதமர்ந்த செல்வந்தன்னை தில்ல நகர் திருச்சித்திய திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன். அந்த திருமகளோடு கூடி இருக்கும்படியான ஆச்சரியமான சீதா பிராட்டியோடு புஷ்பக விமானத்திலே அமர்ந்த செல்வமுடையவனை தில்ல நகர் திருச்சித்திர கூடந்தன்னும். இந்த திருச்சித்திர கூடத்திலே நாம் எல்லோரும் செவிக்கும்படியாக எழுந்தறி இருக்கும்படியான அந்த பாக்கியமுடைய அந்த எம்பெருமான் அரசமந்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசாக வெண்ணேன் மத்தரசுதானே. பரதாழ்வான் பாருங்க, அரசாக எண்ணேன், நான் ராஜாவாக இருக்கணும்னு ஆசையப்படல. அரசமந்தான் அடிசூடும் அவருடைய பாதுகையை வச்சுன்னு இருக்கிறதுல தான் எனக்கு பாருங்க. 6 ரோக ரத்தம் ஹிருஷ்டகான்ற வால்மீகி சந்தோஷத்தோடு கிளம்பினான். பாதுகையை வச்சுன்னு கிளம்பி மரவடியை தம்பிக்கு வான்பணயம் வைத்து போய் வானோர் வாழா என்று பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். பணயம்னா பான் புரோக்கர் ஷாப்ல வட்டி வியாபாரம் பண்றவன் இடத்துல வைக்கிற மாதிரி இவன் இடத்துல வச்சுட்டார். திருவடியை வச்சுட்டார். கடன் தேவையானவன் வச்ச மாதிரி வச்சுட்டான். இப்ப பாருங்க, நம்ம சொத்தை ஒருத்தர் இடத்துல நமக்கு கடன் வேணும், பணம் வேணும்ன்றதுக்காக ஒருத்தர் இடத்துல வச்சுட்டான்னா இப்ப என்ன, நம்ம வஸ்து அவன போயிடுச்சு. இப்ப யாருக்கு பொறுப்பு, அவனுக்கு பொறுப்பு, நமக்கு இல்ல. அவன் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக அதை உள்ள வச்சு காப்பாற்றி மறுபடியும் நாம கேட்கறதையும் திரும்பி கொடுக்கணும். அந்த மாதிரி தன்னுடைய திருவடி அவன்கிட்ட கொடுத்துட்டான்.
இவமான கிளம்பிட ரொம்ப சந்தோஷமா போயிட்டான். அப்படி அரசவன்தான் அடிசூடு வரன், அவனுடைய திருவடியாகிற அதை சூடும் அரசுதான் எனக்கு தேவை. அரசாக வெண்ணேன். திருப்பதி சுவாமி அடிப்படை சொல்லுவார், தாத்தா சொல்லுவாராம், அரசாக வெண்ணேன், நான் ராஜாவாக இருக்கணும்னு ஆசையப்படலை. அதை எப்படி அற சாக வெண்ணேன், அப்படி நான் ராஜாவாக இருக்கணும்னு அதை விட செத்து வழிவதே எனக்கு பெருமைன்னு நினைச்சான்னு சுவாமி தெரிவிப்பார்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட அது முடிச்ச உடனே அம்பனொடு மடிமாட மயோத்தி எய்தி அரசெய்தி அகத்தியன் வாய் தான் முன் கொன்ன அந்தன் பெருந்தொல் கதை கேட்டு மிதிலச் செல்வி குலமுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன்சரித கேட்டான் திலநகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எம்பெருமான் தன்சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுதமதியோ மன்னே. வா, உடனே அங்கேருந்து முடிச்சாச்சு. அம்பனோடு மணிமாடம் அயோத்தி எய்தி அயோத்திக்கு திரும்பி வந்தார். அரசெய்தி அகத்தியன்பாய் தான் முன் கொன்றான் தன், அகத்தியன்வாய் தான் முன் கொன்றான் தன். அங்க அனந்தி கிராமே ஜடம் ஹித்வா ராத்பிர் சகிதோ நகஹ ராமஹ சீதம் அனுப்பிராப்பிய ராஜ்யம் புனராப்தவான். நந்தி கிராமத்திலே ஜடையை விட்டு விட்டு சகோதரர்களோடு கூடியிருக்கக்கூடிய ராமபிரானும் சீத்தையும் அடைந்து ராஜ்யத்தை மறுபடியும் பெற்றார். முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி அந்த அரசாட்சி புரிந்தான். அகத்தியன்வாய் தான் பொன் சொல்லாந்தன், அந்த செய்ய வேண்டிய காரியம் வேறு இல்லாமையாலே போது போவதற்காக அந்த ராவனுடைய வம்ச சரித்திரம் முதற்றையும் அகத்திய முன்றத்திலிருந்து கேட்டு யாரு சொன்னார்? மிதிலை செல்வி உலகுய திருவயிறு, அந்த மிதிலை செல்வி ஆகிற மிதலாதிபதி ஜனகரனுடைய குமாரத்தி சீதை, அவன் பிள்ளைகள் 2 பேருக்கும் சொல்லி வச்சார். உலகுய திருவயிறு வாய், உலகுய எதற்காக அவ பிறந்தான்? லோகத்தை உஜ்ஜீவிப்பதற்காக. எதனாலையும் உஜ்ஜீவித்தார்கள்? இந்த ராமாயண சரித்திரத்தை லோகத்தில் எல்லாத்தையும் பாடி 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 எல்லாரும் மொத்த பேரும் பாடும்பா கேட்கும்படியாக அப்படியே எல்லாம் அங்கங்க பாடிட்டு இருக்கான். மந்திரிகள்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு, அந்த சரித்திரத்தை நாம கூட கேட்கலாமே, நம்ம சபையில வைக்கலாம். கேடு ஏற்பாடு பண்ணுங்க. அவ்வளவுதான். வந்தா 2 பிள்ளைகளை வந்தா பாடுறல்லவ கொஞ்சம் எல்லாம் 2 பேரும் பாடுறான். செம்பவள திரள்வாய் தன் சரித கேட்டான். இதுதான் ஸ்ரீராமாவதாரத்துக்கு உண்டான தனிச்சிறப்பு. என்னன்னா, தன் பெருமையை தானே கேட்டு தரித்தன். திரள்வாய் தன் சரித கேட்டான் தில்லநகர் திருச்சித்திர கூடம் தன்னுள், அந்த எம்பெருமான் தன் சரிதை, அது என்ன? செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுதம் அதியோ மன்னே. அப்பா, என்ன இப்படிப்பட்ட அந்த சரித்திரத்தை காதால கேட்கலாம், கண்ணால பார்க்கலாம். இன்னமுதம் அதியோ மண், இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமா? இப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைத்துள்ளது. என்னை 8ஆம் பாட்டுல முடிச்சு 9வது பாட்டிலே செறிதவ செம்புகந்தன்னை சென்னி கொன்னு எழுமறையோ நீர் மீட்டு தவத்தோ நீந்த நிறமணிப்பூடடியும் கொண்டிலவனன் தன்னை தம்பியால் வானேற்றி முனிவன் வேண்ட திரள் விளங்கும் இலக்குமனை பிரிந்தான் தன்னை தில்லநகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் உறவானை மறவாத உள்ளம் தன்னை உடையோ மற்றொரு துயரமடையோ மன்னே. இந்த உத்தரகாண்டத்தில் சொல்லப்பட்ட ஜம்புக வதம் வைதிக புத்திரர்களை உயிர்ப்பித்தது. லவாசுர வதம் இது எல்லாம் தெரிந்தவ சம்புகன் தன்னை சென்னி கொண்டு தன்னுடைய பிறப்புக்கு தகாத தவத்தை பண்ணினான். அதனாலே அப்ப அந்த ஜம்புகன் யாரு எந்த காரியத்தை பண்ணணும் அந்த காரியத்தை பண்ணணும். நம்ம குலத்துக்கு தகாத காரியத்தை நம்ம பண்ணக்கூடாது. இந்த காலம் அது ரொம்ப கெட்டு போன காலமா இருக்கு. நாம என்ன தொழில் செய்யணுமோ அதை விட்டுடுறான்.
இன்னொருத்தருடைய தொழிலெல்லாம் நம்ம ஏத்துண்டுறோம். இன்னொருத்தருடைய தொழில்களை எல்லாம் நாம ஏத்துக்கிறோம். அது கூடாது. அதுதான் அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணதுனால்தான் ஜம்புக வதம் ஏற்பட்டது. செழுமறையோன் உயிர் மீட்டு தவத்தோ நேர்ந்த தம்பியால் வானேற்று முனிவன் வேண்டா. நல்ல வேத வைதிக புத்திரர்கள் திருப்பியும் அந்த குழந்தைகளை எடுத்துட்டு போயிட்டார். அதை திருப்பியும் கொண்டு வந்து அந்த அகத்தியர் கொடுத்த ஆச்சரியமான ஹாரத்தையும் அயோத்திகள் புகுந்து தம்பியான சத்ருக்கரன் மூலமாக லவணாசுரனை வதம் செய்து முனிவன் வேண்ட திரள் விளங்கும் இலக்கும் பிரிந்தான் தன்னை. உள்ளுக்குள்ள கால தத்துவம் வந்து எம்பெருமானோட பேசிட்டு இருக்கு. முடிஞ்சு போச்சு, இது முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பணும்னு சொல்றது. இந்த சொல்ற சமயத்துல யாரையும் உள்ள விடாதன்னா அந்த சமயம் பார்த்து என்ன பண்ணி நான் துர்வாசம் வந்தான். துர்வாசம் வந்து நான் உள்ள போகணும் போகக்கூடாது. மந்த்ராச்சலோச்சனை நடந்துட்டு இருக்கு, இப்போ உள்ள அனுப்ப மாட்டேன், உன்னை சபிப்பேன். ஐயோ இது எனக்கு இந்த பிராமணன், ஐயோ எப்படியாவது போய் போய் தொலைன்னுட்டான். உள்ள போனா அங்கேருந்து கோபம் வந்துடுச்சு. அதான் யாரையும் அனுப்பக்கூடாதுன்னு நீயே அனுப்பாய். நான் என்ன பண்றது, அவனுடைய போ, உன்னை பார்க்க மாட்டேன், போ, ஒழிஞ்சு போ. உடனே என்ன பண்ணான், உடனே வா திரள் விளங்கும், உடனே பயந்து உடனே நேர அங்கேருந்து கிளம்பி போறான். தம்பியால் வானேற்றி முனிவன் வேண்டா திரள் விளங்கும் இலக்குமனை. அவ்வளவுதான். உடனே நேர போனா சரையுல இறங்கினா சுவாசமந்தனம் பண்ண போயிட்டான். அடுத்த கணம் ஓடி வரார். ஓடி வந்து எங்க தம்பி, ஐயோ இப்பதான் இறங்கினார் போயிட்டார். அவ்வளவுதான். பிராட்டி பிரிந்து 10 மாசம் இருந்தார். தம்பிய பிரிந்து அடுத்த கணம் இருக்க முடியும். லக்மணேன கதாம் கதிம் என்ன உடனே கிளம்பி போய் அப்படி லக்ம பின்னாடி போய் முன்னாடி ஒண்ணு எதுக்காகன்னா முன்னாடி போய் அந்த பாம்பு படுக்கையா தயாரா இருக்கா, நீங்க வந்து பின்னாடி படுத்துக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை எல்லாம் பின்பற்ற காலத்திலே இருக்கக்கூடியவர் நம்ம எல்லாம் இழக்கக்கூடிய என்பதற்காக அந்த திருச்சித்திரகூடத்திலே எழுந்தருளி இருக்கும்படியான எம்பெருமானை மறவாத உள்ளந்தன்னை உடையோம் மற்றொரு துயரம் அடையோமன். இப்படிப்பட்ட எளிமை குணத்தோடு கூடியிருக்கக்கூடிய நமக்கு ஸ்ரீராம பிரானை அனுபவிக்க பெறவில்லையே என்கிற குறை ஒரு காலம் நமக்கு ஏற்படாது. கடைசியில முடிக்கிறார். அன்று சராச்சரங்கள வைகுந்த தேத்தி அலரவ பகையேறி அசுரர் தம்மவென்னே இலங்கு மணி நெடுந்தோள் 4ம் தோன்ற பெண்முழுதும் எதிர்வரத்தன் தாமமேவி சென்றினிது வீற்றிருந்த வம்மான் தன்னை தில்லநகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் என்றும் நின்றான் அவனிவன் என்னேத்தி நாளு விரஞ்சிமினோ எப்பொழுதும் தொண்டீர் நீரே. ராமாவரத்தின் முடிவிலே அயோத்தியில இருக்கக்கூடிய எல்லாரையும் பரவதத்துக்கு அனுப்பிக்கிறார். புட்பா முதலா பொல்லரும்பாதி ஒன்றையே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் மொத்தம் நற்பாலு குய்த்தரன் எல்லாரையும் மொத்த பேரையும் கூட அழைக்கும். வைகுந்தேற்றி அடலரவ பகையேறி. என்ன காரணம்னா எம்பெருமான விட்டு பிரிந்து இருக்க முடியாதவர்கள் இவர்கள். அபிவிருட்சாக பரிம்லானாக ராமம் யசன கர்ஷிதாக. ராம வியசனத்தினாலே அவர்கள் எல்லாம் உறந்து போயிடுவாங்க. அதனால இது பிரிஞ்சு இருக்க முடியாது. அதனால திரும்பி அழைச்சின்னு போயிட்டார் மொத்த பேரு. வைகுந்த தேத்தி அடலரவ பகையேறி அசுரர் தம்பவன். இந்த வலிமை பொருந்தி இருக்கும்படியான பாம்புகளுக்கு எதிரியான கருடன் மேலே ஏறிக்கொண்டு அந்த அசுரர் குலத்தை எல்லாவற்றையும் வென்று அந்த வீரலட்சியோடு விளங்கும்படியாக 4 தோள்களோடும் நிச்சசூரிகள் உகக்கும்படியாக இந்த பர்வதத்திலே போய் தன்னுடைய பெருமையெல்லாம் பிரகாசிக்கும்படியாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் தில்லநகர் திருச்சித்திர கூடம் தன்னுள். அப்படி பர்வதத்தில் இருக்கும் இருப்பிலே எதுவும் குறைவில்லாதபடிக்கு இங்கே நமக்காக எல்லா காலத்திலும் திருச்சித்திர கூடத்திலே திருச்சித்திர கூடத்திலே என்றைக்கும் வாழ்பவன்
வேறு பயன் கருதாத நீங்கள் அவனுடைய குணத்தினுடைய பெருமகள் எல்லாத்தையும் சொல்லி துதித்து இந்த பெற்ற பிறவிக்கு பயனை பெறுங்கள் என்று எல்லாரும் அந்த மாதிரி பாக்கியத்தை பெருங்கோன்னு சொல்லிட்டு கடைசியில பரசுது சொல்றார். தில்ல நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் திரள் விளங்கும் மாருதியோடு அமர்ந்தான் தன்னை எல்லையில் சீர் தயரதன் தன் மகனாய் தோன்றித்து அது முதலா தன்னுலகம் புக்கதீரா கொல்லியலும் படைத்தானை கொற்ற உள்வாள் கோழியர்கோன் குடை குலசேகரன் சொற்செய்தா நல்லியலின் தமிழ் மால பத்தும் வல்லார் நலம் திகழ் நாரண நடிக்கீழ் நண்ணுவாரே. இப்படி தில்லநகர் திருச்சித்திரகூடத்திலே எல்லாரோடையும் திரள் விளங்கும் மாருதியோடு அமர்ந்தான். என்ன மாருதியோடு மற்றவாள்லாம் சொல்லல, திரள் விளங்கும் மாருதி. திரள் விளங்கும்னா என்ன? எப்பவும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், உன்னோடவே கூடவே இருப்பேன் என்று ஸ்நேகோமே பரமோராஜன் நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திச்ச நியதா வீர பாவோ நான்யத்திர கச்சதின்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான அப்பெருமையுடையவன். அப்படிப்பட்ட தில்லநகர் திரள் விளங்கும் மாருதியோடு அவர் எல்லாருடையும் கூட இருக்கான். எல்லையில் சீர் தயரதன் தன் மகனாய் தோன்றி, அவனுடைய தசரதன் மகனாக பிறந்தது முதலாக தன் உலகம் அவன் மறுபடியும் சிவை கொண்ட தாமத்துக்கு போய் சேர்ந்த வரைக்கும் புக்கதீரா அதை 10 பாசுரங்களிலே கொல்லியலும் படைத்தானை கொத்த உள்வாள். கொல்லியலும் படைத்தானை கொத்த உள்வாள் கூடலர்கோன் குடை குலசேகரன். அந்த குலசேகரராகிற 3 ராஜ்யத்துக்கு அதிபதியாகிற குலசேகரன் சொற்செய்த நல்லியலும் தமிழ் மாலை 10 வல்லார். நல்ல அழகியதான இயல் என்கிற தமிழ் இலக்கணத்துக்கு பொருந்தியதான இந்த 10 பாட்டுகளை உண்ட பாமாலையை பாட வல்லவர்கள் நலந்திகள் நான் நடிக்கு நண்ணுவாரே. பரமபதத்திலே சகல கல்யாண குணங்களோடும் விளங்கா இருக்கக்கூடிய சர்வேஸ்வரர் திருவடியை அடையப் பெறுவர்கள் என்ன இந்த பிரபந்தத்தை முடிச்சு குலசேகர பெருமாளும் பரமபதத்தை அடைந்தார். அதுபோலே நமக்கும் இந்த பாசுரங்களை விண்ணப்பித்தால் மோட்சம் கிடைக்கும். ஐயோ, என்னவோ நினைச்சிட்டு இருந்தோமே, ஆரம்பிக்கிட்டே தினந்தோறும் இந்த 10 பாட்டு படிங்கோ, ராமாயணம் படிச்ச பெருமை உண்டு, ராமாயணம் படிச்ச பெருமை உண்டுன்னு சொன்னீங்களே, இத படிச்சா மோட்சம். ஐயோ, அப்படி நினைச்சுக்காத. மோட்சம்னா என்ன? அந்த அங்க இல்ல, வைகுந்தமாகும் தம்மூர் எல்லாம். இதுதான் வைகுந்தம், இங்கதான் வைகுந்தம். அங்க என்ன இருக்கு? அங்க என்ன இருக்கு? அந்த காக்கா ஓட்டுற மந்திரத்தை தவிர வேற ஏதாவது உண்டா? எங்க சுவாமி சொல்லுவார், ஹாவு ஹாவு ஹாவுன்னு. இதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஆகையினாலே அப்படிப்பட்ட வைகுந்தம்னா நம்ம ஊர். இந்த லோகத்திலே இருந்து கொண்டு இருக்கும் நாள் உகந்தருளின நிலங்களிலே அத்தியந்த பூணானுபவ கைங்கரிய நிட்டனாக இருக்கும்படியான பாக்கியத்தை எல்லோரும் பெற வேணும். பெறாமல் போனால், இதுவரைக்கும் பெறாமல் போனால் இனிமேல் பெறுவதற்கு முயலுங்கள். பெற்றிருந்தால் அந்த கைங்கரியத்தை மேலும் மேலும் பண்ணுங்கள். அப்படிப்பட்ட கைங்கரிய சாம்ராஜ்யத்தை இந்த லோகத்திலே இருந்து கொண்டு எப்பொழுதும் அனுபவிக்கும்படியான பாக்கியத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் குலசேகர பெருமாள். இப்படிப்பட்ட ஆச்சரியமான இந்த அனுபவத்தை ஏற்படுத்தி தந்த ஈர் சுவாமி திருவடிவாரத்துக்கும் மற்றும் உண்டான கைங்கரிய ஸ்ரீமான்களுக்கும் இதை கேட்டு ரசிக்கும்படியான அடியவர்களுக்கும் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு என்கிற கிரமத்திலே எப்பொழுதும் பிரிவில்லாமல் தொடர்பு என்றென்றைக்கும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அடியேன் பூர்த்தி பண்ணுகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீன் நித்யமங்கலம் மங்களம் குருவரியாய மங்களம் குடிசெந்தவே வாதிபீதி கராரியாய நித்யஸ்ரீன் நித்யமங்கலம் ஸ்ரீமதே சௌமியஜாமாத்ர முனி பாதாப்ஜ சேவிலே அண்ணங்கராரிய வரியாய நித்யஸ்ரீன் நித்யமங்கலம். லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து. தனை நல்ல இன்பம் தலை பெய்தி
எங்கும் தழைக்கவே.